Hello everyone. Very good evening all of you. ஸோ நம்ம நேற்று பார்த்திருந்த செஷன்ல ரூட் சக்ரா அல்லது பேஸ் சக்ரா அல்லது மூலாதார சக்ரான்னு சொல்லக்கூடிய பேஸ் சிஸ்டம் அல்லது ஓகே குட் ஈவினிங் ஃபர்ஸ்ட் சிஸ்டம். இப்போ நம்ம இந்த 7 சக்ராஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம்? 7 சிஸ்டம்ஸ். அதுல டாப் மோஸ்ட் வந்து நமக்கு டாப்ல இருக்கக்கூடிய ஒரு சக்ராஸ் அப்படிங்கிறதும் பாட்டம் லெவல்ல வெரி எக்ஸ்ட்ரீம் பாட்டம் அப்படிங்கிற பேர்ல பார்க்கக்கூடிய சக்ராஸ். அதுல நமக்கு டாப் எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதுக்கு வந்து இல்லாம நம்ம வெரி பேஸ் இதுதான் இங்க இருந்தா ஸ்டார்டிங்கே அப்படிங்கிற மாதிரி இந்த எக்ஸ்ட்ரீம் லோயஸ்ட் அப்படிங்கிற பேர்ல பார்க்கக்கூடிய விஷயம். மோஸ்ட்லி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், ஐடென்டிட்டி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய சொல்லியிருந்தோம். அதே போல எனர்ஜி, ஆற்றல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தோம். இப்போ அந்த வகையில நமக்கு ஒரு நேற்றைய கான்செப்ட் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா காற்றுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம என்ன சொல்றோம்னா பிராணசக்தி அல்லது பிராணன், உயிர் மூச்சு, உயிர் காற்று, இதெல்லாம் வந்து இந்த ஒரு கவிதைகள் சொல்றாங்க. அப்படிங்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா உயிர் உள்ளவரை என் உயிர் மூச்சு காற்று உள்ளவரை, இறுதி மூச்சு உள்ளவரை, இறுதி என் உயிர் காற்று உள்ளவரை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய வந்து சொல்லுவாங்க. இப்போ என்னதான் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அந்த உயிர் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய சுவாசத்தினுடைய அந்த இயங்கக்கூடிய தன்மை, அந்த சுவாசத்தினுடைய மூமெண்ட், இந்த சுவாசம் வந்து நமக்கு ஒரு சுவாசம் உள்ள போனது அப்படின்னா இன்னொரு சுவாசம் வந்து நமக்கு வெளியில அனுப்பணும். அப்பதான் ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது முடியும் இல்லையா? இப்போ அது மாதிரி வெவ்வேறு சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது வெவ்வேறு விதமா இருக்கும். பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா 12 ராஜ உறுப்புகள் அப்படின்னு தெரியும். அதே போல 12 மண்டலங்கள் அப்படிங்கிற மாதிரி தெரியும், 12 ஜோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அல்லது 12 விதமாக நம்முடைய உடல் அமைப்புகள் வந்து எப்படி எல்லாம் செயல்படுது அப்படிங்கிற மாதிரி. அப்ப அது போல நமக்கு இந்த 7 சக்ராஸ் சொல்லக்கூடிய 7 சிஸ்டம்ஸ் நம்மளுடைய இந்த பிசிக்கல் பாடியை நம்ம 7 பார்ட்டா பிரிச்சிருக்கோம், 7 ஜோன்ஸா பிரிச்சிருக்கோம், 7 சக்ராஸா பிரிச்சிருக்கோம், அல்லது 7 சிஸ்டம்ஸா பிரிச்சிருக்கோம். அதுல நான் நேற்று பார்த்திருந்தது பேஸ் சக்ரான்னு சொல்லக்கூடிய ரூட் சக்ரா. சரி, அப்புறம் அந்த 7 சிஸ்டம்ஸா பிரிக்கிறோம் சார். அப்ப அந்த ஒவ்வொரு சிஸ்டம்ஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா உடல் சார்ந்த விஷயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள். இதுல அறிவு மனம் அப்படிங்கிறது நமக்கு இன்விசிபிள் அப்படிங்கிற மாதிரியும், பிசிக்கல் பாடின்னு சொல்லக்கூடியது விசிபிள் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திருப்போம். அந்த வகையில் நமக்கு அந்த விசிபிள் அப்படிங்கிற தன்மையில பார்க்கக்கூடிய அந்த உடலில் நமக்கு அந்த குறிப்பிட்ட ஜோன்ஸ் அல்லது அந்த குறிப்பிட்ட பகுதி அல்லது அந்த குறிப்பிட்ட சிஸ்டம், அந்த சிஸ்டத்துக்குள்ள என்னென்னலாம் கவர் ஆகுதோ அத்தனை விதமான உறுப்புகள், அங்க டிராவல் ஆகக்கூடிய பிளட் சப்ளை, அங்க நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றோட்டம், இந்த 5 வாய்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம நிறையவே பார்த்துருந்தோம் தசவாய்க்களோட கான்செப்ட்ல. அப்ப அங்க டிராவல் ஆகக்கூடிய அதனுடைய காற்று, அதுக்கடுத்த நிலையில வந்து அங்க செல்லக்கூடிய எலும்பு, நரம்பு, தசை, ஹார்மோன்ஸ், கிளான்ஸ், எந்த மாதிரி அந்த ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு உடல் அப்படின்ற பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ்குள்ள எத்தனை விதமான விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கும். அப்போ நாட் ஜஸ்ட் லைக் ஒரு சக்ராஸ் அப்படி சொல்றோம் அப்படின்னா அது ஒரு சிஸ்டம். அப்போ அந்த சிஸ்டத்துக்குள்ள உடல் அப்படிங்கிற விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே எத்தனை விதமான விஷயங்களும் சேர்ந்துதான் இருக்கும். இப்போ உடல் அப்படின்னு சொன்ன உடனே சார் எலும்பு மட்டும்தான் சார், தசை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எலும்பும் தசையும் தோலுமாகன்னு சொல்றாங்க இல்லையா? அது போல அத்தனை விஷயங்களுமே அந்த உடல் சார்ந்த அந்த பர்டிகுலர் ஜோன்ஸ்ல எதெல்லாம் கவர் ஆகுதோ அத்தனை விதமான விஷயங்களையும் அந்தந்த பர்டிகுலர் சக்ராஸ் அல்லது அந்த பர்டிகுலர் சிஸ்டம்ஸ்க்கு அது எல்லாமே அங்க வரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில நாம அந்த உயிர் மூச்சு காற்று அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நேற்று? ஆக்சிஜன். இப்ப நம்ம ஆக்சிஜன் வந்து
இன்டேக் பண்றோம், இன்ஹேல் பண்றோம். கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறத அவுட்வர்ட்ஸ் எக்ஸைல் பண்றோம், மூச்சை வெளியில விடுறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ஒரு ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லும் போது ஓகே இது காற்று. அடுத்ததாக ஹைட்ரஜன், இதுவும் இன்னொரு காற்று வகை சார்ந்தது. அப்போ ஹைட்ரஜன் மூலக்கூறுகள் நமக்கு இரண்டாக இருந்து ஆக்சிஜனோட சேரும் பொழுது H2O அப்படின்னு சொல்றோம், அதாவது வாட்டர். அப்போ நமக்கு உலக பொதுமறைன்னு சொல்லக்கூடிய திருக்குறள், அதை இயற்றிய திருவள்ளுவர் நமக்கு சொல்லியிருந்த ஒரு வாக்கியம் என்னன்னா, நீரின்றி அமையாது உலகு. அப்ப நம்ம மற்ற நம்மளுடைய பிளானட்ஸ் எடுத்து பார்க்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சோலார் பிளானட்ஸ்ல சோலார் குடும்பத்துல, சோலார் ஃபேமிலியில, சூரிய குடும்பத்துல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பூமியில மட்டும்தான் மனிதன் வாழ்வதற்கு தகுதியான இடம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிலப்பகுதியில் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலவோ அல்லது அதிகமாவோ கிட்டத்தட்ட நமக்கு நீரினுடைய பரப்பளவும் நீரினுடைய தன்மையும் வந்து இருக்கு. அதனால என்ன சொல்றாங்க, பூமியில மட்டும்தான் வாழ முடியுது, ஏன்னா அந்த நீர் ஆதாரங்கள் பூமியில தான் பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த நீர்ன்னு சொல்லக்கூடிய அந்த வாட்டர் H2O அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்முலா, நீரின்றி அமையாத உலகம் சொல்லிருக்கக்கூடிய ஃபார்முலா. அப்ப அந்த நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்குள்ளவே நமக்கு என்னென்ன இருக்கு, ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் ரெண்டும், ஆக்சிஜன் ஒரு மாலிகுலும் இருக்கு. அப்ப H2Oன்னு சொல்லக்கூடியது. அப்ப அந்த நீரின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ளவே நமக்கு காற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். எஸ், கைண்ட்லி புதுசா வரக்கூடிய நபர்களை வந்து கைண்ட்லி வந்து மியூட் பண்ணிக்கங்க, சோ தட் மற்ற எந்த ஒரு நபர்களுக்கும் அது எந்த ஒரு விதமான இடையூறுகளையும் கொடுக்காமல் இருக்கும். ஸோ பேசணும் அப்படிங்கும் போது மட்டும் மியூட்டை எடுத்துட்டு உங்களுடைய கேள்விகளே சந்தேகங்களும் இருந்தா அதற்காக நேரம் குறிப்பிடும் பொழுது தாராளமாக பேசலாம். அதுவரையில் அமைதி காக்கவும். அப்ப அந்த நீரின்னு சொல்லக்கூடிய அந்த H2O அதுலயே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா காற்றுங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம உயிர் சுவாசம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது நமக்கு ஆக்சிஜன் இன்டேக், கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்ஹேல். அப்ப அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது நமக்கு நீர்னு சொல்லக்கூடிய தன்மையிலே இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதே போல நமக்கு அந்த நீர் அப்படிங்கிறது நமக்கு பிசிக்கலா நம்ம பாடி வந்து 70 to 80% வந்து பிசிக்கல் பாடியில நீரால் ஆக்கப்பட்டதுதான். அதுல நம்ம ஆவரேஜ்னு சொல்லி பார்க்கும்போது 70%. அப்ப அந்த 70% டோட்டல் பாடியில 70% அப்படின்னு சொன்னா குறிப்பிடும்படியாக ஒரு மேஜர் ஆர்கன்ஸ்ல வந்து எத்தனை சதவீதங்கள் வந்து நம்ம பிசிக்கல் பாடியில நீர் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லியும் பார்த்தோம். இதெல்லாமே ஒரு ரீகேப் சம்மரி தான். நம்ம எஸ்டர்டே செஷன்ல என்ன பார்த்துருந்தோம் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா ஒரு சிலர் வந்து புதுசா இணைந்திருக்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு அதுல பிரதானமாக என்னென்ன ஆர்கன்ஸ் வந்து நமக்கு அந்த வாட்டர் கன்சம்ஷன் அல்லது வந்து வாட்டரை இன்டேக் பண்ணக்கூடிய உறுப்புகள்ல அதிகப்படியா திஸ் இஸ் த டாப் மோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்னென்ன ஆர்கன்ஸ் பார்த்தோம். எனிவன் ப்ளீஸ். எஸ், இப்போ வந்து மியூட் எடுத்துட்டு பேசலாம், ஆன்சர் பண்ணலாம். எஸ், நேற்று என்னென்ன ஆர்கன்ஸ் பார்த்திருந்தோம்? நேற்றைய செஷன்ல லைவ்ல அட்டன் பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள் தயவு கூர்ந்து பதிலளிக்கவும். எஸ், ஞாபகம் இல்லையா? சரி, பார்த்து யாராவது சொல்ல முடியுமா? எஸ், யாரும் இல்லையா? எஸ், வெரி குட் ஈவினிங் மேம். சார் இப்போ அந்த ஐஸ் வாட்டர், ஐஸ்ல வந்து எவ்வளவு வாட்டர் கண்டென்ட் அதானேங்க சார்? நான் டாப் மோஸ்ட் வந்து நமக்கு டாப் மோஸ்ட் வந்து என்ன ஆர்கன்ஸ்ல இருக்குதுன்னு கேட்டிருந்தேன். அதிகப்படியா வந்து எந்த ஓகே ஓகே, வெரி குட். அப்ப நம்ம பொதுவாக ஒரு சில மருத்துவமனைகள் என்ன சொல்லுவாங்க, லிவருடைய வெளியுறுப்பு கண்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நம்ம ரெண்டுமே என்ன சேர்த்துட்டோம், 90, 86 அப்படிங்கிற ஒண்ணு ரெண்டுமே ஒன்னா சேர்த்து நம்ம கண்கள் மற்றும் கல்லீரல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல இப்ப நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். கல்வி கற்காதோர்
கண் இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இப்ப இந்த கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப அந்த கண்ணுக்கான அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு இந்த நீரினால எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதே போல நம்ம என்னதான் வந்து மற்ற ஆர்கன்ஸ் வந்து நீரோட கன்சம்ஷன் அல்லது நீரால வந்து இருக்குது அப்படிங்கிற பார்த்தாலும் நமக்கு பிரைமரியா தொட்டு பார்க்கக்கூடிய வகையில நம்ம ஈஸியா எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னு சொன்னா ஈஸியா சிம்பிளா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்ணீர் வருது சார். அப்ப அங்க நீருங்கிற ஒரு கண்டென்ட் ஏதோ ஒரு வகையில கண்ணுக்கு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வகையில இருக்கு. அதுல வழியால வரக்கூடிய கண்ணீர் அப்படின்னு சொல்றோம். ஆனந்தத்தால வரக்கூடிய கண்ணீர் அப்படிங்கிற மாதிரி ஆனந்த கண்ணீர் அப்படின்னும் சொல்றோம். அதே மாதிரி இந்த நீர் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு நீருக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது வந்து நீருக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம நாளையோட செஷனை வந்து பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம நாளைக்கு வந்து நாபி சக்கரன்னு சொல்லக்கூடிய சோலார் பிளக்ஸஸ் அல்லது மணிப்புரக சக்கராஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ வந்து நிறைய டீட்டெயிலிங் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ என்னோட செஷனை நம்ம நேற்று பார்த்திருந்தது போல ரூட் சக்கராவுடைய அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி அடுத்ததாக சுவாதிஷ்டனம் அல்லது செகண்ட் சிஸ்டம் இந்த 2 சக்கராஸ் பத்தி நம்ம இன்றைய செஷன்ல பார்த்துட்டு ஒரு 8 o'clock வந்து செஷனை முடிக்கலாம். எஸ், யாருன்னு தெரியல, ரெட் கலர்ல வந்து டாட் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. கிளாஸுக்கு வரும்போது நம்ம லிசன் பண்ணும்போது மியூட் பண்ணாம இருந்தா மியூட் பண்ணிக்கலாம், அல்லது வந்து நானே வந்து மியூட் பண்ணிடுவேன். மற்றபடி ஸ்கிரீன்ல வந்து யாரும் எதுவும் கைகளை உங்களுடைய விரல்களை வந்து பிளேஸ் பண்ணாம இருந்தா சந்தோஷம். ஏன்னா ஒரு சிலர் வந்து ஸ்கிரீன்ல அவங்கள அறியாமலேயே அவங்க பை இன்டென்ஷனலா கிடையாது, அவங்களுக்கு தெரியாம ஏதோ ஒரு வகையில வந்து ஸ்கிரீன்ல வந்து ரஃப் பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி வாட்டர் அப்படின்னு சொன்னாலும் இப்போ நம்ம 70% இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட்டரை பத்தி வந்து பொறுமையா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த H2Oன்னு சொல்லக்கூடிய அந்த வாட்டருக்குள்ளேயே நமக்கு ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு, பிராணசக்தி உயிர் சக்தி நல்லா சொல்றோம். அப்ப அந்த நீருக்குள்ளவும் நம்முடைய அந்த பிராணசக்தி உயிர் சக்திங்கிறது இருக்குன்னு சொல்லும்போது அதுதான் நமக்கு இங்க ஆற்றலாக ரூட் சக்கராங்கிற பேசிஸ்ல நம்ம பாக்குறோம். ரூட் சக்கரால வாட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்களா? எஸ், ரூட் சக்கரால எஸ் ரூட் சக்கரால வாட்டர் இருக்கா? சார் மண் தத்துவம் தானே சார் ரூட் சக்கரா? மேடம், நான் சொன்னது தத்துவம் எல்லாம் நான் எதுவும் சொல்லல. நான் சொல்லிட்டு இருக்கக்கூடியது உயிர் சக்தி, ஆற்றல், பேஸ்மெண்ட், எஸ் எஸ் இருக்கு இருக்கு. மூலாதாரம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சக்ரா, லோயஸ்ட் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடியது. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோமோ அந்த கான்செப்டுக்குள்ள வந்தீங்கன்னா என்னோட பார்வையில் நான் எப்படி புரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து புரியும். இல்ல நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்க கான்செப்ட் பிரகாரம் போனீங்க அப்படின்னு சொன்னா நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் அப்படிங்கிறதுல நிறைய கான்ட்ராடிக்ஷன் வரலாம், அல்லது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது புரியாமலும் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய நிறைய இருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம் மேடம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சரி, அப்போ இதுல நம்ம அந்த பேசிக்கான விஷயங்கள், அப்போ நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளோட அந்த பிசிக்கல் ஐடென்டிட்டியே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ நேற்று என்ன சொல்லியிருந்தோம்? அப்போ ஒருத்தவங்க வந்து பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகுறாங்க அல்லது வாட்டர் லெவல்ல வந்து அவங்க இன்பேலன்ஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு எந்த சக்கரம் இன்பேலன்ஸ்டா இருக்கும் அல்லது என்ன சக்கரா பாதிச்சிருக்கும்? இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்விக்கும் 5 எலிமெண்ட்ஸ் கான்செப்டுக்கும் பஞ்சபூத தத்துவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால நம்ம நேற்று செஷன் வரை நம்ம என்ன பார்த்தோமோ அதனுடைய அடிப்படையில மட்டும்தான். அது தத்துவங்கள் அடிப்படையில பார்க்கும்போது நமக்கு நிறைய நிறைய வரும், புதுசு புதுசா வேற வேற எல்லாம் வரும். அதனால நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்த மாதிரி இது வந்து சக்ராஸ் கிடையாது, இது வந்து 7 சிஸ்டம்ஸ். அப்போ ஒவ்வொரு சிஸ்டம்லயும் நமக்கு உடல் சார்ந்த விஷயம், அறிவு சார்ந்த விஷயம், மனம் சார்ந்த விஷயம் இருக்கும். அப்ப அந்த உடல் சார்ந்த விஷயங்கள் எடுக்கும்போது அந்த ஜோனுக்குள்ள அந்த பிளேஸுக்குள்ள இருக்கக்கூடிய உடல் சார்ந்த பிசிக்கல் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல நமக்கு எலும்பு இருக்கலாம், தசை இருக்கலாம், நரம்பு இருக்கலாம், ரத்த ஓட்டம் இருக்கலாம், காற்றோட்டம் இருக்கலாம், கிளான்ஸ் இருக்கலாம், சுரப்பைகள் இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் எல்லாமே அந்த பர்டிகுலர் சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிசிக்கல் பாடி சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதுல அந்த பிசிக்கல் பாடிக்கான எக்ஸிஸ்டன்ஸ்
ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே அங்க நமக்கு வாட்டர் தேவைப்படுது அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கேள்வி. எஸ். அப்ப நான் கேட்டிருந்த கேள்விக்கு வந்து என்ன சக்கரா வந்து அங்க பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியுமா யாராவது? எஸ். கேள்வி அல்லது வந்து கேள்வி வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணுமா? சார் ரிப்பீட் பண்ணுங்க ஏ, சார். சரி. நான் கேட்டிருந்த கேள்வி யாருக்காவது ஆல்ரெடி புரிஞ்சுதா? அல்லது அதுக்கு வேற யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? நான் கேட்ட கேள்வி யாருக்காவது புரிஞ்சுதா? புரிந்த நபர்களோ அல்லது இந்த கேள்விக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்ல நபர்களோ இருந்தீங்க அப்படின்னா கைண்ட்லி லெட் மீ நோ. பாடியில் வந்து நீர்ச்சத்து குறைஞ்சா எந்த சக்கரம் பாதிக்கப்பட்டு? எஸ் சார், சொல்லுங்க சார், ஆன்சர் சொல்லுங்க சார். அதுக்கு மூலாதார சக்கரம் தான் சார். ஓகே, வெரி குட் சார், தேங்க்யூ, சூப்பர். அப்ப என்னன்னா ஒருத்தவங்க பிசிக்கலி வந்து அவங்களுடைய வாட்டர் கண்டென்ட் டீஹைட்ரேட் ஆகுறாங்க அல்லது வந்து வாட்டர் கண்டென்ட் சார்ந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, அல்லது நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்லைஸ்ல ஷோ பண்ணியிருந்த மாதிரி வாட்டரை மிக பிரதானமாக சார்ந்து இருக்கக்கூடிய உறுப்புகள்ல பல்வேறு பிரச்சனைகள் வருது. அது வாட் எவர் மேபி த ப்ராப்ளம்ஸ், அந்த உறுப்புகள் வந்து எந்த சக்கரவோடயோ அல்லது எந்த சிஸ்டமோட தொடர்பு இருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஆனா அதுல இருக்கக்கூடிய பேஸ் உயிர் சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த பிராணசக்தின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அப்படிங்கிறது நமக்கு வாட்டர்ல இருக்கு இல்லையா? H2O ஆக்சிஜன் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது உயிர் சக்தி இருக்கு. அப்ப நம்ம பாடியை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வாட்டர் லெவலை வந்து சரியா வந்து பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய உயிர் சக்தி வந்து அங்க குறையாகும் அல்லது வந்து உயிர் சக்திக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும். அந்த உயிர் சக்திங்கிறது என்னது? அதுதான் நம்முடைய வெரி பேஸ். அந்த உயிரிங்கிறது நம்ம பிசிக்கல் பாடி விட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னா எவ்ரி ஒன் இஸ் அ டெட் பாடி தான். அப்ப நமக்கு அங்க உணர்வுகள் இருக்காது, கேள்வி கேட்கக்கூடிய தன்மை இருக்காது, நம்முடைய உடல் உறுப்புகள் இயங்கக்கூடிய தன்மை இருக்காது, எதுவுமே இருக்காது இல்லையா? இப்போ 7 சக்ராஸ்ல நம்ம என்ன சொன்னோம்? இயக்கங்கள், ஆக்சன்ஸ், 7 ஆக்சன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த இயக்கங்கள், இயக்கம் இருக்கிற வரையில தான் நம்ம இத்தனை விஷயங்களை பேச முடியும், கிராஸ் பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும் எல்லாமே. அப்ப அந்த உயிரிங்கிறது அந்த உடலுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அது போல நமக்கு அந்த வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது போல ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த ரூட் சக்கரான்னு சொல்லக்கூடியது அந்த அளவுக்கு மோஸ்ட் வேல்யூபிள் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எனர்ஜின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னாலே பிரைமரியா வரக்கூடியது இந்த ரூட் சக்கரா அல்லது ரூட் சிஸ்டம். இப்போ இது ஏன் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் அல்லது ரூட் சக்கரான்னு சொல்றோம் அப்படின்னா, பொதுவாக நமக்கு ஒரு செடி அல்லது மரம் இருக்குன்னா என்ன இருக்கும்? ஆணி வேர்ன்றது ஒன்று இருக்கும். சைட்ல இருக்கக்கூடிய பிரான்சஸ் மாதிரி இருக்கக்கூடிய சல்லி வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சல்லி வேர்கள்ங்கிறது அங்க பிரதானமா இல்லைன்னா கூட ஆணி வேருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி வந்து ஒரு செடிக்கு வந்து ஆணி வேர் ரொம்ப முக்கியமோ, அல்லது நம்ம காமெடிஸ்ல கேள்விப்படுற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பில்டிங் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போல நமக்கு இந்த ரூட் சக்கராங்கிறதும் ஒரு பிசிக்கல் பாடிக்கு, அந்த பிசிக்கல் பாடியில உயிருக்கு, அந்த உயிர் சக்திக்கு பிரதானம் அல்லது அடிப்படை அல்லது இதுதான் முதல் மூலம். திஸ் இஸ் த பேஸ். இது இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையா? நாம ஒரு ஒர்க் பண்றோம் செய்யறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எனர்ஜி தேவை. நம்ம எதுவுமே ஒர்க் பண்ணல, ஐசியூல நம்ம வெரி எமர்ஜென்சி கிரிட்டிக்கல்ல படுத்திருக்கோம்னு சொன்னா கூட அப்ப அந்த உடல் ஆர்கன்ஸ் அந்த ஐடியலா நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம், ஐடியலா இருக்கும் சார், எதுவுமே செய்யாம அமைதியா இருக்கும், எதுவுமே திங்க் பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியல, கை கால்களை அசைக்க முடியலன்ற மாதிரி நம்ம இருக்கும்போது கூட அந்த உயிரை தாங்கி நிற்பதற்கு ஒவ்வொரு செல்லுக்கும் எனர்ஜி வேணும், ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஆற்றல் வேணும். அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் இந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டம் அல்லது பேஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ரூட் சக்ரா அல்லது மூலாதாரம் சொல்லக்கூடிய விஷயம்.
இதான் வந்து நம்ம கிட்டத்தட்ட நேற்று முழுவதும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே போல அங்க அதுக்கு பிரைமரியா சொல்லக்கூடிய கலர் பேசிஸ்ல எடுத்தோம் அப்படின்னு சொன்னா ரெட் கலர் அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்லியிருந்தோம்? இப்போ பிளட்டோட தன்மை அப்படிங்கிறது நமக்கு சிவப்பு நிறம் சொல்றோம். இப்போ ஒவ்வொரு செல்லுக்கு தேவையான அந்த எனர்ஜி, அந்த ஆற்றலை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது பிளட். அப்ப அதுவும் வந்து ஒரு உயிரோட மிக பிரதானமான தேவையாக பார்க்கப்படுகிறது. அதே போல என்ன சொன்னோம்? ரத்த தானம் பண்றோம். ஒரு உயிரை காப்பதற்கு அந்த ரத்த தானம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து அங்க வெரி கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லும் போது பயன்படுது. இந்த மாதிரி நமக்கு சக்ராஸ் அப்படிங்கிறது தியரிட்டிக்கலா வந்து பக்கம் பக்கமா படிக்கிறோம், இல்ல வந்து தெரிஞ்சுக்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறத தாண்டி ஒரிஜினலா அந்த சக்ராசனுக்கு பின்னாடி வந்து என்ன ஒரு விஷயங்களை சொல்ல வராங்க, இந்த சிஸ்டம்குள்ள என்னதான் இருக்கு, அது ஏன் அங்க இருக்கணும், ஏன் வந்து பிரிச்சு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ப்ராக்டிக்கலான ரியாலிட்டியான விஷயங்களை புரிஞ்சிருந்தா மட்டும்தான் 7 சக்ராஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு எந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடு மேனர்ல நேற்று சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு மருத்துவர்களை போல வந்து நம்ம பிசியாலஜி, அனாட்டமி, பேத்தாலஜி அப்படிங்கிற மாதிரி படிக்காம ஜஸ்ட் நம்ம ஒரு 7 சக்ராஸ் அப்படிங்கிற நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய உடலையும் மனதையும் அறிவையும் சமநிலையோடு ஆரோக்கியமாக மேன்மையான நிலையில் வைத்துக் கொள்ள முடியும். அப்ப ஏன் சார் இந்த 7 சக்ராஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கான பதிலுங்கிறது இதுதான். சரி, இப்ப வரை நான் சொன்னது எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சுதா? இல்ல இப்ப வரையில் நான் சொன்னதுல வந்து யாருக்காவது புரியல அல்லது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா தாராளமாக கேட்கலாம். அதை முடிச்சதுக்கு பின்னாடி நம்ம ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னையோட செஷன் என்னவோ அதுக்குள்ள நம்ம போகலாம். எஸ், யாருக்காவது இனி கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் தயவு கூர்ந்து கேட்கவும். அப்படி இல்லைன்னா புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா ஓகே சார் புரிஞ்சுது அப்படின்னு கூட ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். எஸ் சார், கிளியரா புரியுது. வணக்கம் சார். ஓகே, வெரி குட் வெரி குட். தேங்க்யூ மேடம். எஸ், வணக்கம் சொல்லுங்க சார். மேம். சொல்லுங்க மேம். இன்னைக்கு சொல்லி கொடுத்தது கிளியரா புரியுது சார். ஆனா எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உள்ள பாடத்துல ஒரு சந்தேகம் இருக்கு, கேட்கலாமா சார்? கேளுங்க கேளுங்க மேம். 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஓவர் திங்கிங் பத்தி சொன்னீங்கல்ல. ம் ஓவர் திங்கிங் பண்றது நம்மளுக்கு நல்லது இல்ல, அதனால நம்ம ஹெல்த் பாதிக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. சரி, ஹலோ, அதுக்கு வந்து சொல். மலர் மருந்து எதுவும் இருக்கா சார்? இருக்கு மேடம். ஓ, அது பேர் இருக்கு. சொல்ல முடியுமா சார்? அது பேர் வந்து சொல்ல இந்த முடியுமா? கிளாஸுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதுனால கிளாஸ்ல வேணும். செஷனை முடிச்சதுக்கு பிறகு அதை வந்து தனியா வந்து கூப்பிடுங்க, அதுக்கு என்னன்னு சொல்றேன். சரிங்களா? ஓகே, ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மேடம். சார். ஓகே, தேங்க்யூ. சரி சரி, இப்போ நம்ம இந்த கிளாரிட்டியோடவே நம்ம ரூட் சக்ரா அப்படிங்கிறத ஒன் செகண்ட் நம்ம திரும்ப பார்த்து ரூட் சக்ராவை பத்தி நம்ம கிளாரிட்டியா தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ அந்த மாதிரி வந்து இப்போ வேதநாயகம் சார் ஆன்சர் பண்ணியிருந்தாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ கேள்வியும் சொன்னாரு, என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னு சொல்லி அதற்கான பதிலையும் நல்லா சொன்னார். நேற்றுமே வந்து நிறைய கவனிச்சிருந்தாரு, ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸும் கொடுத்திருந்தார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சரி, அப்போ நம்ம பிசிக்கலி பாடி வந்து சரியா நம்ம ஹைட்ரேட்டடா வச்சுக்கல அப்படின்னு சொன்னா நாம உயிர் சக்தி சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு வகையில் அதை என்னவா வேணா இருந்துட்டு போகட்டும், ஏதோ ஒரு வகையில் நம்ம பாதிப்புகளுக்கு ஆளாகும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்படி அந்த பாதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இந்த 7 சிஸ்டம்ஸ்ல எந்த சிஸ்டம்ஸை மேஜரா பாதிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரூட் சக்கரான்னு சொல்லக்கூடிய ரூட் சிஸ்டம், பேஸ் சிஸ்டம் அல்லது ஃபர்ஸ்ட் சிஸ்டம், இந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டம் பாதிக்கும். சரி, இப்போ 5 எலிமெண்ட்ஸ் தத்துவங்கள் படி வந்து வாட்டர் வேற வேற ஒரு சரி எப்படி சொல்றீங்கன்னா இங்க நாம சொல்லக்கூடிய எதனுடைய அடிப்படையில் நீரின்றி அமையாது உலகு. அப்ப அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு விஷயம் அங்க இருக்கணும்னு சொன்னாலே அங்க நம்ம அந்த பிசிக்கல் பாடி வந்து எக்ஸிஸ்டன்ஸா இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த நீரினுடைய தன்மைகள் அப்படிங்கிறது தேவை. இதனுடைய அடிப்படையில மட்டும்தான் நம்ம சொல்றோமே தவிர்த்து பஞ்சபூதங்களோட கான்செப்ட்ல நம்ம இன்னும் வரல, அதை பத்தி நம்ம சொல்லல.
கிளியர்? இது எல்லாருக்கும் புரியுதா? வாட்டர்ங்கிறதும் அது வந்து உயிர் சக்தின்னு சொல்லக்கூடியதோ, இந்த ரூட் சக்கரக்கு ஏன் எனர்ஜின்னு சொல்றோம், ஏன் வந்து ரெட் கலர்ல இருக்கு, ஏன் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து ரொம்ப தெளிவா புரியுதா? புரியுது சார். ஓகே, வெரி குட். புரியுது. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. அப்ப சார் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டா போதுமா சார்? ரூட் சக்ரா பேலன்ஸ் ஆயிடுமா, உயிர் சக்தி சரியாயிடுமான்னு கேட்டீங்கன்னா, இது ஜஸ்ட் லைக் நம்ம ஒரு பிசிக்கல் பாடிங்கிற நேச்சர்ல பாக்குறது மட்டும்தான். அப்போ வாட்டர் மட்டும் போதும், அது என்ன தேவை? ஃபுட்டுங்கிறது இருக்கணும். நேற்று இதை பத்தி நிறைய சொல்லியிருந்தேன், இன்னைக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நேற்று செஷன் கேட்டீங்க அப்படின்னா, ரூட் சக்கராவில் வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை பேசியிருந்தோம். அந்த விஷயங்கள் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி நமக்கு வந்து உணர்வுகள் அல்லது வந்து மனம் சார்ந்த விஷயம் சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபியர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்லையா? ஃபியர் அப்போ பயம். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், அது சரியா வந்து ஆன்சர் பண்ணுங்க. பயம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு நெகட்டிவான ஒரு விஷயமா, பாசிட்டிவான ஒரு விஷயமா, நல்லதா கெட்டதா? நல்லதுன்னு சொன்னாலும் அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் என்னன்னு சொல்லணும், அல்லது கெட்டதுன்னு சொன்னாலும் அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் என்னன்னு சொல்லி ஆன்சர் பண்ணக்கூடிய நபர்கள் சொல்ல வேண்டும். எஸ், பயம் என்பது நெகட்டிவ் திங்கா அல்லது பாசிட்டிவ் திங்கா? பயம் என்பது நமக்கு நல்லதா கெட்டதா? இதை சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 7 சிஸ்டம்ஸ் பத்தி ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ரூட் சிஸ்டம் அல்லது பேஸ் சிஸ்டம், இதை பத்தியும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். அதே போல மனம் சார்ந்த விஷயங்களையும் ரொம்ப ரொம்ப சூப்பரா தெரிஞ்சுக்க முடியும். பேச்சுலர் ரெமிடிஸ் சொல்லக்கூடிய விஷயங்களையும் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எஸ், பயம்ங்கிறது வந்து பயம் அப்படிங்கறது வந்து ஒரு இண்டிகேஷன். லைக் அது நம்ம சுச்சுவேஷன் பொறுத்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு இண்டிகேஷன். அது வந்து நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. தேங்க்யூ சார், வெரி குட். எஸ், வேற யாராவது? பயம்ங்கிறது வந்து சார், நான் வந்து செல்லக்குமார் பேசுறேன், ஓகே, பெங்களூர்ல வெரி இருந்து. குட் சார், சொல்லுங்க. சொல்லுங்க சார். ஆக்சுவலா வந்து பயம்ங்கிறது தேவையான விஷயம்தான். அளவுக்கு ம், மீறிய பயம்ங்கிறது தேவையில்லாதது. அதாவது வந்து ம், எல்லாத்துக்கும் பயப்படுறது அப்படிங்கிறது, அதாவது தெரிஞ்ச பயம் தெரியாத பயம் நம்ம இதுல சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ ம். என்னன்னே ஓகே. தெரியாம பயப்படுறதுக்கு பேர் வந்து தெரியாத பயம். ம், எக்ஸாமுக்கு போறேன் பயப்படுறேன் அப்படின்னா அது தெரிஞ்ச பயம். என்ன கொஸ்டின் ம், வருமோ எப்படி இருக்குமோ அப்படிங்கிற பயம். பேசிக்கா வந்து ம், பயம் இருக்கிறது வந்து, இப்ப பேரண்ட்ஸ்ட குழந்தைங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு நல்லதுக்கு தான், ஏன்னா அவங்கள வழிமுறைப்படுத்துறதுக்கு. ம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம எல்லாருமே இறைவன் கிட்ட பயப்படுறது வந்து நம்ம நல்லது அல்லாத விஷயங்களை தொடாமல் இருப்பதற்கு அந்த பயம் தேவைப்படுது. ஏன்னா நம்ம நம்ம பண்ற விஷயம் நம்ம மனசாட்சிக்கு, நம்ம மனுஷருக்கு தெரியும். பஞ்சபூதங்களுக்கு ம். தெரியாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம நினைச்சுக்குவோம் நமக்கு நமக்கு நம்ம வந்து இது பண்றோம்னு சொல்லிட்டு. ஆனா வந்து எது நீங்க சொல்ற மாதிரிதான் எல்லாமே வந்து அளவா இருந்தா நல்லது. பேசிக்கா Yes. அளவா அதாவது அந்த தேவையா டாலரபிள் லிமிட்டுக்குள்ள அதாவது இருக்கணும், அப்படி இல்லையா? லிமிட்டுக்குள்ள இருக்கணும். ஆமா. எஸ், அதிகமா டாலரபிள் இருந்தாலும் லிமிட். தப்பு. ஆமா, ம், டாலரபிள் லிமிட் ஒரு மனுஷனுக்கு வந்து அத வந்து மேனேஜ் பண்ற அளவுக்கு ஒரு மனுஷன் பக்குவப்பட்டானாலே போதும். எஸ் ஆனா சார். வந்து அந்த எஸ், பரிணாம அதுலதான் வந்து வேரி வளர்ச்சிக்குள்ள ஆகுறாங்க. அந்த மனமும் அறிவும் பரிணாம வளர்ச்சியால கரெக்ட் சரியான நிலையில அடைஞ்சு ஒரு நேர்கோட்டுக்குள்ள இருக்கும்போது வந்து அந்த ஃபியருங்கிற இது வந்து ஒரு புரிதலா இருக்கும். அதர்வைஸ் எஸ். ஃபியர் வில் அரைஸ். ஸோ அந்த இடத்துல வெரி வந்து குட் சார். மனநோயா ம், இருக்கட்டும், உடல் ரீதியான நோயா இருக்கட்டும், எல்லாமே நம்மளை சரி பண்றதுக்காக இட்ஸ் அ வெரி குட். ஃபார் ரீபெண்டிங் ஃபார் அவர் செல்ஃப். அதுக்காக யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்கறது தான். அது ஒரு வெரி, இன்ட்யூஷன். ஸோ அதை நம்ம வந்து தேங்க்யூ சார். கரெக்டாக ஹேண்டில் பண்ணி வெளியில வரணும். ஓகே, தேங்க்யூ சார். ஸோ 2 நபர்களுமே வந்து ரொம்ப அற்புதமா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எஸ், சொல்லுங்க சார். அதையும் தாண்டி சொல்லணும்னா, இது ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்கள் கடக்கக்கூடிய சூழ்நிலைகள், வாழ்வியல், அவர்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் இத பொறுத்து மாறுபடும். எல்லாருமே எல்லாருமே சேம் சிச்சுவேஷன் ஃபாலோ பண்றது இல்ல. சேம் சிச்சுவேஷனை கடக்கிறது இல்ல. சேம் சிச்சுவேஷனான மனிதர்களையும் பார்க்கறது இல்ல. சோ அந்த அந்த இவர் சொன்ன மாதிரி வந்து அந்த அந்த புரிந்துணர்வு, அது பக்குவப்படுதல், எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படக்கூடாதுங்கிறது வயசு நம்ம 5 வயசுல ஒரு விஷயத்துக்காக பயப்பட்டு இருப்போம், 10 வயசுல வேறுபடும்,
15 வயசுல வேறுபடும். ஏன்னா நம்ம கடந்து வந்த சூழ்நிலைகள், பாதைகளை பொறுத்து இது மாறுபடும் பேசிக்கா சொல்லப்போனா. சோ என்னை பொறுத்த மட்டும் என்னன்னா, இதை வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த ஹேண்டில் பண்றோமோ, பயம் தேவையானது ஒரு வகையில, அளவு மீறிய பயம் தேவையில்லாதது. எது இருந்தாலும் நடக்கிறதா நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தைரியமும் நமக்கு தேவையான விஷயம்தான் பேசிக்கா. சோ இதை எந்த அளவுக்கு ஒரு மனிதன் புரிந்துணர்வோட நடந்துக்கிறான் அப்படிங்கிறது அவனுடைய ஆழ்ந்த சிந்தனையும் பிளஸ் அதை புரிந்துக்கக்கூடிய பக்குவமும் அந்த மனிதனுக்கு இருந்துச்சுன்னா, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நல்ல நல்ல நல்லா கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது சார், நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பாடி, மைண்ட் அண்ட் சென்ஸ், அறிவு, இன்டெலெக்சுவல், இது மூணும் ஒரு நேர்கோட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து டைரக்ட் ஆன்சர்ஸ் கிடைக்காது. ஸோ டைரக்ட் ஆன்சர்ஸ் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அந்த சுச்சுவேஷனை எப்படி அப்படின்னு தெரியாத தத்தளிக்கிற இது வந்து லோயர் மைண்ட்ல தான் இந்த ஃபியர் ரொம்ப வரும். ஸோ ஹையர் மைண்டும் ஓப்பன்ல இல்லாம லோயர் மைண்டும் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கும்போது இந்த ஃபியர் வந்து அதிகமா ரைஸ் ஆகும். பெர்ஃபெக்டா சொன்னாரு. ஆக்சுவலா வந்து அதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் நம்ம ஃப்ளவர் ரெமெடிஸ் ரொம்ப அழகா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆன் டாப் ஆஃப் இட் இந்த யோகா, முத்ரா, எவ்வளவு வழிகள். ஒரு 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 ஊருக்கு ஒரு ஊருக்கு நம்ம பஸ்ல போகலாம், ட்ரெயின்ல போகலாம், ஃபிளைட்ல போகலாம். அது மாதிரி இந்த இந்த இவர் சொன்ன இந்த 3 விஷயம் இல்லையா, மனம், ஆன்மா, இது எல்லாமே பேலன்ஸ் ஆகுறதுக்கு there are various ways. ஒன் ஆஃப் த வே இஸ் ஃப்ளவர் ரெமடி அப்படிங்கிறது என்னுடைய தாட். ஆன் டாப் ஆஃப் இட் there are so many ways. முத்ராஸ் இருக்கு, யோகாஸ் இருக்கு. மகேஷ் சார், நான் சொல்றது கரெக்டுங்களா சார்? பாயிண்ட் ஆஃப் வியூ. எஸ் சார், எந்த வேலை வேணாலும் அதை சரி பண்ணலாம். பட் ஃப்ளவர் ரெமடி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். இன்ஸ்டன்டா நம்ம எடுத்தோமே ஒர்க் அவுட் ஆகும். those who knows the value of it will definitely, அது என்ன சார், குழந்தைக்கு சாக்லேட் பிடிக்கிற மாதிரி, provided those who know the value of it. எல்லாருக்கும் அதோட புரிதல் இருக்காது இல்லைங்களா? எக்ஸாக்ட்லி. yeah ஃப்ளவர் ரெமடி ஆல்வேஸ் டாப் மோஸ்ட். எஸ் சார். those who know the value, அதாவது கையில இருக்கிறது கண்ணாடி துண்டுன்னு நினைக்கிறதுக்கும் அது வைரத்துண்டுன்னு நினைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான். பட் அதை பட்ட தீட்ட அதோட தன்மை மாறும் பேசிக்கா சொல்ல போனா. அதை புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்துணர்வு, தெளிவு, இது ஒவ்வொருத்தருக்குமே மாறுபடும். ஆக்சுவலி இப்போ நம்மளோட பாடி, மைண்ட் அண்ட் இன்டெலெக்சுவல் திங்ஸ் வந்து ஒரு நேர்கோட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு ஃப்ளவரே தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு ஆஸ் மச் அஸ் நம்ம ஹையர் லெவலில் வந்து நம்ம தாட்ஸ் ஹையாக இருக்கும்போது மட்டும்தான் நான் வந்து கரெக்டான ஃப்ளவரே ஃபர்ஸ்ட் பிக் பண்ண முடியும். கரெக்ட். பட் பேசிக்கா வந்து எப்பேற்பட்ட அப்பாட்டக்கரா இருந்தாலும் ஃப்ளவர் ரெமடி தேவையில்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்காங்கன்னு சொன்னா சுத்தமா கிடையாது. டெஃபினட்டா எவ்ரிடே இட் சேஞ்சஸ். எவ்ரிடே சிச்சுவேஷன்ஸ். ஏன்னா ஒரு நாளைக்கு எந்திக்கிற மூடோட அடுத்தும் இந்த மனுஷன், இன்னைக்கு நம்ம எந்திக்கிற மூடு, ஒரு நாள் உற்சாகமா எந்திப்போம், ஒரு நாள் வந்து ஸ்பீடா இருக்கிற மூட்ல எந்திப்போம். மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகக்கூடியது அப்படிங்கிறது உண்மை. ஸோ என்னை பொறுத்த மட்டும் என்னன்னா, அந்தந்த மூடுக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த மனநிலைக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே கரெக்டான ஃப்ளவர் ரெமடி யூஸ் பண்ணா லைஃபை ஈஸியா லீட் பண்ணலாங்கிறது தான் அந்த ஸ்மார்ட் வேன்னு சொல்லுவாங்க இல்லையா. பந்து குளிக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு வந்து கையை விட்டு எடுக்கிறதுங்கிறது ஹார்ட் வே. தண்ணியை ஊத்தி பந்து வெளியே வந்துருச்சுன்னா எடுக்கிறது. ஸோ அந்த வே வந்து இந்த ஃப்ளவர் ரெமடி யூஸ் பண்றது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? தெரிஞ்சவங்களுக்கு அது என்ன சொல்றது, அமிர்தம் போடுறது. தெரியாதவங்களுக்கு ஓகே அது சும்மா வெள்ளையா இருக்குது, அது என்னன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல தான் இருப்பாங்க. எங்க போய் சுத்திட்டு வந்தாலும் கடைசியில ஃப்ளவர் ரெமடில தான் வந்து நிப்போம். கரெக்ட். அது இன்னும் உண்மைதான். அதுதான் சார் இன்னைய காலகட்டத்துல எல்லாருமே இப்ப ஆல்டர்னேட் தெரப்பி எல்லாரோட லைஃப்லயும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹவ் ஸ்டார்டட். அதாவது ஃப்ளவர் ரெமெடி எனக்கு வந்து ஒரு அற்புதம் தான் சொல்வேன் நானு. அது கடவுள் கொடுத்த வரம். ஏன்னா பிராக்டிக்கலாவே இப்போ எங்க அப்பாவும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்தாரு. அவருக்கும் நான் பிகாஸ் கிறிஸ்டல் ஹீலராவும் இருக்கேன், ரேக்கி ஹீலராவும் இருக்கிறதுனால வித் திஸ் ஃப்ளவர் ரெமெடி நல்ல அந்த இமோஷனை வந்து மெயின் நமக்கு இமோஷனாலதான் ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகுறதே. அதாவது இப்ப நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம்னா
கோபம்னு சொல்ல லிவர் தானே அங்க அஃபெக்ட் ஆகுது. சோ அப்போ அந்த இமோஷனை நம்ம பேலன்ஸ் பண்றோம். சோ இட் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆல்டர்னேட் தெரபின்னு தான் சொல்லுவேன். நான் டெய்லி யூஸ் பண்ணிட்டும் இருக்கேன். என்னோட மூட் ஸ்விங் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. பிகாஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சார் நிகழ்வுகள் நடக்கும். சோ மேடம் நீங்க சொல்றீங்க எவ்வளவு ஈஸியா, பட் இத நீங்க புரிஞ்சுக்கிட்டதுனால ஓகே. இது புரிஞ்சுக்காம கண்டிப்பா இந்த மூட் ஸ்விங்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்காத கேர்ள்ஸ் எவ்வளவு பேரு, லேடிஸ் எவ்வளவு பேருன்னு தெரியுமா? நிச்சயமா அது இதனால டீப்பா இதனால இறங்கணும். குழப்பமாகிற கணவர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? சரிங்களா? So, அது சொல்ல correct. முடியாது, வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. பட் ஏங்க ஸ்டில் கணவன் இல்ல, நம்ம மனைவிமார்களும் இருக்காங்க, கணவன்மார்களும். பட் அது பர்டிகுலரா ஒரு பக்குவமா பேசிக்ல இருந்து அதுல பேட்ச் சொல்லி கொடுத்தது மட்டும் இல்ல. நம்மளே நான் என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சேன். சோ அப்போ சூப்பர். என்னோட இமோஷன் எந்த மாதிரியா சேஞ்ச் ஆகுது. சோ அந்த ஃப்ளவர் ரெமெடி ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆஸ்பென்ன்றது பய உணர்வு. சோ அப்ப அது எந்த மாதிரி வேலை பண்ணுது, அக்ரிமோனின்றது எந்த மாதிரி வேலை பண்ணுது. சோ அந்த மாதிரி ஒன் வீக்கா பண்ணி நானே கொஞ்சம் எழுதினேன். சோ என்ன மாதிரி இமோஷன் இம்பேலன்ஸ் இருக்கு, எப்படி பேலன்ஸ் ஆகுது எந்த விஷயத்துலன்னு. சோ அதுல கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நம்ம டீப்ல இறங்க 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 நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அது மூலமா அரோமா தெரபி நல்லா ஒர்க் ஆகுது நமக்கு. சோ இட் இஸ் ஆல்டர்னேட் தெரபி. சோ அந்த மாதிரி சர்மிளா மேம், பேசிக்கா சொல்ல போனா இந்த ஃப்ளவர் மெடிசன்ற விஷயத்த உண்மையா சொல்லணும்னா டியூரிங் த கொரோனா பீரியட் இப்ப நீங்க செஞ்ச விஷயத்தை தான் நான் செஞ்சேன். எங்க அம்மா கூட சூப்பர். திட்டினாங்க, என்னடா டீ எடுக்கிற, ஒரு மருந்தை போடுற, பைத்தியக்கார மாதிரி சாப்பிடுற, அதுக்கப்புறம் நோட்ஸ் எழுதுற, நீ என்ன சார் நீங்க பண்ற எப்படி ராஜா? சொல்றீங்க? வீட்ல அது என்ன ஸ்மெல், ட்ரிங்க் ஸ்மெல் வருது. காலையில குடிச்சிட்டு பாருங்க. ஆமாங்க சார். சார் ஆக்சுவலா நானும் வந்து என்னோட லைஃப்ல நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் இல்ல பண்ணிருக்கேன். நான் ஃப்ளவர் ரெமடி ஃப்ளவர் யாரு மெடிசன் கத்துக்கணும்னு நினைச்சாலும், இருக்கும்போது சாரி டு இன்டரப்ட், ஃப்ளவர் ரெமடி யாரு சொல்லுங்க கத்துக்கணும்னு நினைச்சாலும் கல்வியறிவி கேள்வியறிவை தாண்டி பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் பெஸ்டா நீங்க தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, அது டெஃபினட்டாவே நான் சொல்ல முடியும். எஸ். ஆனா ஒருத்தவங்க ஜஸ்ட் கேள்வி நாணத்திலயோ, ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கறதுனாலயோ, ரீடிங் த நோட்ஸ வச்சோ சத்தியமா சொல்றேன் ஆமா. பெருசா பிஸ்தா ஆக முடியாது கண்டிப்பா. ஆனா கண்டிப்பா. அது உங்களுக்கு கையில கிடைச்சிருச்சு, புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பொக்கிஷம் கையில கிடைச்சதுக்கு சமானம். ஆக்சுவலா வந்து பல கோடி ரூபாய் கையில இருக்கிறதுக்கு சமானம் அது. ஏன்னா கண்டிப்பா. இப்போ இந்த கண்டிப்பாங்க காலகட்டத்துல, சார். இந்த கலியுகத்துல என்ன கோடீஸ்வரன் எல்லாம் கோடீஸ்வரன் இல்ல. எவன் ஒரு மனச வந்து சந்தோஷமா வச்சுக்கூடிய பக்குவத்துல இருக்கானோ, he is the one and one ultimate கோடீஸ்வரன். எக்ஸாக்ட்லி சார். மனச எனக்கு கூட நிம்மதியா வச்சுக்க தெய்வீகமா தெரிஞ்சு கிடைச்சது. லைஃப கொண்டு போறதுதான் மட்டும்தான் இப்போ உள்ள லைஃப்ல இருக்க பிக் சேலஞ்ச், அதுவும் கலியுகத்துல. சார் இல்ல ஒரு 100%. எக்ஸாம்பிளே சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு ரிச் பர்சன், ஒரு கோடி கோடியாதிபதி இருக்காரு. பட் பணம் முன்னாடி இருக்கு கட்டுக்கட்டா. ஹெல்த் இல்லாம ஒரு படுத்து பெட் ரிடன் ஆயிட்டான்னா என்ன பிரயோஜனம் அந்த பணத்தால? சொல்லுங்க. சோ ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹெல்த் நல்லா இருக்கணும்னா நமக்கு இமோஷன் இம்பேலன்ஸ் பேலன்ஸ் ஆகணும். இமோஷன் இம்பேலன்ஸ் பேலன்ஸ் ஆனாலே சக்ராஸ் ஆட்டோமேட்டிக்கா அவேக்கன் ஆயிடும். சோ அது ஆர்கன்ஸ் வந்து ஹார்மோன் ஆர்கன்ஸ் எல்லாமே ஒரு பேலன்ஸ்ல வந்து நமக்கு நல்ல ஒரு இது வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்கள குடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சார் சொன்னார், மகேஷ் சார், அந்த ரூட் சக்ராக்கான ஒரு விஷயம். நான் வேற இதுல ரெய்கி ஹீலரா நான் பாயிண்ட் பட் அவர் சொன்ன ஒரு மெத்தடாலஜி பிகாஸ் அது ஒரு டிஃபரெண்ட் டைமென்ஷன்ல இருக்கு. சோ வி ஷுட் பி ஆல்வேஸ் இன் த லேர்னிங் ப்ராசஸ். சோ ஒரு ஆங்கிளும் நம்ம நிறைய விஷயம் இருக்கு. அது உள்ள ஆழமான ஒரு கடல் தான் ஒண்ணும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்ற மாதிரி பர்சனலா வி ஹவ் டு எக்ஸ்பீரியன்ஸ். அது கிரியேட் ஆகணும். அனுபவம் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க் யூ சோ மச் சார். Yeah, life is like an you have to live the life like as if you are going to live for and learn things like இந்த மாதிரி விஷயங்கள்ல learn the things like as if you are going to uh, live forever. ஒவ்வொரு விஷயமும் புதுசா நமக்கு கத்து கொடுத்துட்டு தான் இருக்கும் லைஃப்ல. நமக்கு கையில கிடைச்ச விஷயத்த ஆழ்ந்து கத்துக்கிட்டோம்னா அதை விட பெஸ்ட் எதுவும் இல்ல. 10 விஷயம் கத்துக்கணும்னு அவசியம் இல்ல, 2 விஷயம் நான் பண்ணுவேன் ஆனா சூப்பரா பண்ணுவேங்கிறது தான் லைஃப்ல வந்து சக்சஸ்க்கான ஃபார்முலா. அதுதான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். பேட்ச் ஃப்ளவர் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கலர் தெரிய வந்துச்சு, கிறிஸ்டல் தெரியறதுக்கு வந்துச்சு. பட் நான் எதுவுமே உள்ள போல. எனக்கு பேட்ச் மட்டுமே போதும் லைஃப் லாங். அவரோட பிளஸிங்ஸ் இருக்குது. நிறைய பேரோட இப்போ மகேஷ் சார்ட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்கிறோம், கொஞ்சம் ஒரு XYZ பர்சன்ட் இருந்து கொஞ்சம் கத்துக்கிறோம், திருநாகர சார்ட்ட இருந்து கத்துக்கிறோம். நிறைய விஷயங்கள் நமக்கு லைஃப்ல கொடுக்குது கடவுள். பிரபஞ்சம் அள்ளி கொடுக்க ரெடியா இருக்கு. நம்ம ரிசீவ் பண்றதுக்கு மட்டும் சரியான மனநிலையிலையும் சரியான மைண்ட் செட்டோடையும் இருக்கணும். அவ்வளவுதான்.
இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 சில பாயிண்ட்ஸ் நான் சொல்லணும்னு விரும்பினேன். தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ ஆல். சரி, வேற யாராவது? ஃபெயருங்கிறது நல்லதா கெட்டதா, அது நெகட்டிவான விஷயமா அல்லது பாசிட்டிவான விஷயமா அப்படிங்கிற கேள்விக்கு எஸ். வேற யாராவது? ஏன்னா நம்ம சக்ராஸ் அப்படிங்கிற ஜஸ்ட் லைக் தட் பிளைண்டா வந்து சக்ராஸ் அது சுத்துது, லெஃப்ட் சுத்துது, ரைட் சுத்துது, இல்ல இப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது வந்து படிக்கிறது வந்து முக்கியம் கிடையாது. ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய ரியாலிட்டியான ப்ராக்டிக்கலான விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எந்த ஒரு விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு அறிவியல் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், மருத்துவம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம். எந்த விஷயங்களாக இருந்தாலும் நமக்கு நாம உணராத வரையிலும், நமக்கு நாம அனுபவப்படாத வரையிலும் ஒரு விஷயங்களை பத்தின ஒரு உண்மையான புரிதல் அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது. அப்ப அதனுடைய ஒரு சிறிய முயற்சியாக தான் இந்த சக்ராஸ் அப்படிங்கறத வந்து நம்ம யதார்த்தமாக எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படைக்காக தான் நம்ம இந்த செஷன் அப்படிங்கிறது வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல இப்ப நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஃபியர், பயம் என்பது வந்து நமக்கு நெகட்டிவான விஷயமா, பாசிட்டிவான விஷயமா, அல்லது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து 2 நபர்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. வெரி குட். எஸ், வேற யாராவது? எஸ், வேற யாராவது இருக்கீங்களா? ஏன்னா இதெல்லாம் சார் வந்து கேள்வி கிடையாது. பயம்ங்கிறது நீங்க எல்லா நேரத்திலயுமே நல்லது, எல்லா நேரத்திலயுமே கெட்டதுன்னு சொல்ல முடியாதுங்க சார். சில நேரத்துல அந்த பயமே நமக்கு பாசிட்டிவா அமையும். ஓகே. அந்த அந்த கருத்து தாங்க சார். பயங்கிறது அது ஓகே. தீமை அப்படின்னே சொல்லலாம். தீமை. ஓகே, கெட்டது. தீமைன்னு சொல்ல முடியாதுங்க சார். ம். எல்லா நேரத்திலயுமே அது தீமைன்னு இல்ல, எல்லா நேரத்திலயுமே அது நன்மைன்னு இல்ல. 2மே கலந்தது அப்படின்னாங்க சார். நன்மை ஓகே. தீமை கலந்தது. ஓகே, வெரி குட். சரி, எஸ். தேங்க்யூ மேடம். எஸ், வேற யாராவது? சார் சில சமயம் பயம் இருந்தா அந்த விஷயத்த கொஞ்சம் நல்லா ஒரு அவேர்னஸோட பண்ணுவோம். சில விஷயம் நான் சொல்றது. சில விஷயம் பயம் இல்லாம இருந்தா முன்னேறுவோம். சோ இது என்னோட கருத்து. நான் கேட்டது ஃபேர்னஸ் பாசிட்டிவ். அப்படிங்கிறது வந்து அதான் கேட்கிறேன். கேள்விதான் கேட்கிறேன். எஸ். ஓகே, ஓகே. எஸ். பயம்ன்ற உணர்வு பாத்தீங்கன்னா, மோஸ்டாவே அது நெகட்டிவ் தான் சொல்வேன் சார் நான். ஓகே, வெரி குட் மேடம். எஸ், அது எதுக்காக சொல்றீங்கன்னு சொல்ல முடியுமா? ஆன் வாட் ஜஸ்டிஃபிகேஷன் யூ ஹேட்? ஏன்னா இப்போ பயம் இருந்ததுன்னா நம்ம எங்கன்னா போறோம், ஒரு பயம் இருக்கு. இப்ப வண்டியில ஃபர்ஸ்ட் நம்ம போறோம் கத்துக்கிட்டு. அப்போ ஒரு பயம் இருந்ததுன்னா நம்ம அது சீக்கிரம் கத்துக்க மாட்டோம். சோ போஸ்ட்போன் பண்ணுவோம். இல்ல நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போஸ்ட்போன் பண்ணுவோம். சோ எந்த விஷயம் இருந்தாலும் எதனா ஒரு முடிவு எடுக்கணும், பண்ணணும்னா அந்த பயம் இருந்ததுன்னா அது கிளாரிட்டி கிடைக்காதுன்றது என்னோட கருத்து. சோ கிளாரிட்டி ஓகே, கிடைக்கணும். தேங்க்யூ. பயம் விட்டுட்டு அது சொல்யூஷன் கிடைக்கணும்னா பயத்த விடணும் நம்ம. திஸ் ஆர் ஓகே, தட். தேங்க்யூ மேடம். தேங்க் யூ சார். வெரி குட். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. எஸ். வேற யாராவது? ஏன்னா நம்ம ஒவ்வொரு சிஸ்டம்ல என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? உடல், மனம், அறிவு. உடல், அறிவு, மனம். அப்போ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட மனம் சார்ந்த விஷயங்கள். அது நம்ம அறிவு சார்ந்தும் உடல் சார்ந்தும் எந்த மாதிரி நம்ம இம்பாக்ட கொடுக்குதுங்கிறத பொறுத்து தான் நிறைய நபர்கள் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், வேற யாராவது? ஒரு சிலருக்கு வந்து மியூட் பண்ணிக்கிறேன், எப்படி மியூட் எடுக்கணும்னு தெரியாம இருக்கலாம். ஒரு சிலர் வந்து வெளியில இருக்கலாம், ஒரு சிலர் டிராவலிங்ல இருக்கலாம், ஒரு சிலர் வந்து ஃபேமிலிக்குள்ளே வந்து பேச முடியாத சூழ்நிலைகள்ல இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில இடர்பாடுகள் இருக்குது அப்படிங்கும்போது வந்து ஆன்சர் பண்ணல அப்படின்னா ஓகே தான். மற்றபடி சும்மா வந்து உட்காந்துட்டு எல்லாரும் ஏதோ பேசுறாங்க, நம்ம எதுக்கு சொல்லணும், சும்மா உட்காந்து வேடிக்கை பார்ப்போம், ஃப்ரீ கிளாஸ் தானே, வந்து உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தயவு கூர்ந்து இருக்க வேண்டாம். ஏன்னா வேடிக்கை பார்க்கறதுக்கான கிளாஸா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தா நம்மளுடைய டைரக்டா வந்து நம்மள நார்மல் குரூப்ஸ் சொல்லியிருக்கு இல்லையா, அந்த பெரிய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து கண்டிப்பா வந்து நான் போட்டு வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லியிருப்பேன். பட் டெடிகேட்டடா இதை பத்தி வந்து யாருக்கு ஆர்வம் இருக்கோ, யார் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்காக மட்டும்தான் சொல்லி நம்ம எக்ஸ்க்ளூசிவ் வந்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அதுக்காக கோட் வேர்டு சொந்தல எல்லாரும் மென்ஷன் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி டெடிகேட்டடா வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி அதுக்காக வந்து ஒரு 1 வீக் அப்படிங்கிற டைம் எடுத்து வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால அந்த நேரங்களையும் நம்முடைய எஃபோர்ட் அப்படிங்கறத நீங்க வேல்யூ பண்ணி கைண்ட்லி டு ஆன்சர். எஸ், வேற ஏதாவது இருக்கீங்களா?
ஜஸ்ட் ஆட் ஆன் சாரி சார். சார், ஐ கேன் ஸ்பீக். ஓகே. ஓகே. அதாவது வந்து இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு தேவையான பயம் வந்து நல்லது. அதே இது வந்து இப்போ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்ண போறோம், அதுக்கு வந்து பயப்படுறது அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்றப்ப வந்து தேவையற்ற பயம் இருந்துச்சுன்னா அந்த விஷயத்த சரியாக செய்ய முடியாது. ஏன்னா பயம் வந்துச்சுன்னா பதற்றம் வரும். பயம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அட்ரீனல் சுரக்கும். கையெல்லாம் உடம்புல வியர்வை வர்றதுக்கு காரணம் அந்த அட்ரீனல் சுரக்கிறது தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கிறது வந்து அஹ், அதாவது தேவையா ஒரு சில ப்ரிப்பரேஷனுக்கு இந்த பயம்ங்கிறது தேவையானது தான். ஆனா அதுவே வந்து நிரந்தரமா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது வந்து அது வந்து அப்படியே தங்கிருச்சு. பய உணர்வோட நீங்க எப்பயுமே எல்லாத்தையும் அணுகுறீங்க அப்படின்னா உங்களுடைய தன்னம்பிக்கை வெளிப்படாது, உங்களுடைய திறமை வெளிப்படாது, உங்களுடைய முழு பரிமாணம் வந்து ஒரு செயல்ல வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஸோ அதனால வந்துட்டு நீங்க பயமில்லாத தன்மையை உங்களுடைய புரிந்துணர்வோட ஒரு செயலை நீங்க அணுகிறதுக்கு தேவையான பயம் நிச்சயம் அவசியம். அந்த பயத்தை எப்படி வந்து ஃப்ளவர் ரெமடி மூலமா போக்கிக்கிறதுங்கிறது ஒரு தெளிவுணர்வு ஆக்சுவலா அப்படின்னு நான் சொல்லுவேன். நிரந்தரமா தங்கிட்டா பய உணர்வு எஸ் சாரி சார், எஸ் பேசுங்க. இல்ல. ஆக்சுவலா வந்து புரிந்துணர்வோட இருக்கக்கூடிய தேவையான அளவுக்கு புரிந்துணர்வோடு இருக்கக்கூடிய பயம் அப்படிங்கிறது உன்னுடைய உன்னுடைய செயலை செய்யறதுக்கு அது எந்த விஷயமா இருந்தாலும் அந்த பயம் வந்து உள்ள சரியான அளவுல பயன்படும். எப்படின்னா சாம்பார்ல உப்பு போடுற மாதிரி பேசிக்கா அது கரெக்டான லெவல்ல இருக்கணும். அதை தாண்டி எப்பயுமே பயம் ஜாஸ்தி இருந்தாலும் கஷ்டம், கம்மி இருந்தாலும் கஷ்டம் பேசிக்கா அப்படின்னு சொல்லலாம். பய உணர்வு அப்படியே தங்கிருச்சு அப்படின்னா அது அது எதிர்மறை விளைவை உன்னுடைய உடம்புலையும் உருவாக்கும், மனசுலையும் உருவாக்கும். மனசுல உருவாக்கி அட் த சேம் டைம் வந்து அது தட் வில் லீட் டு I would say it will create unnecessary problems on your body because of excess adrenal thing actually அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, தேங்க்யூ சார். சரி, அந்த பயம்ங்கிறது வந்து எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஹேவ் ஆன்சர். இப்போ என்ன அப்படியே இப்போ பயம்ங்கிறது வந்து ஒரு உணர்வு. ஃபர்ஸ்ட் அந்த உணர்வு நமக்கு ஏன் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தட் இஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் சர்வைவல். இதை வந்து நம்ம பிரெயின் வந்து நம்ம எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஏன் இத்தனை விதமான உணர்வுகள் எல்லாம் நமக்கு மனசுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா ஃப்ளவர் ரெமிடிஸ் பத்தின பேசிக் இன்ட்ரோடக்ஷன்ல வந்து ஒரு ஃபியர்னா என்ன, அது ஏன் நமக்கு வந்து தேவை, அது உண்மையே வந்து அந்த நெகட்டிவா பாசிட்டிவா, எந்த இடத்துல பாசிட்டிவ் எந்த இடத்துல நெகட்டிவா இருக்குன்றதுல நிறைய டீட்டெயிலிங்கோட இப்போ சார்ஸோ மேடம் எல்லாம் நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அது போல வந்து ப்ராக்டிகலான எக்ஸாம்பிள்ஸோட வந்து நிறைய சொல்லியிருக்கேன். முடிஞ்சா வந்து யூடியூப்ல வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்க. சரி, இப்போ அந்த அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு உணர்வு, அவ்வளவு. அது தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அது ஒரு உணர்வு. இப்ப நமக்கு வந்து இப்போ ஒரு நகமா இருந்தா கூட அது வெட்டினா திரும்ப வளரும் தான். ஆனா அதுக்கு நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா. அதே போல இப்ப தலைமுடி இருக்கு, அது வெட்டினா மறுபடியும் வளரும், ஆனா அதுக்கு நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா. அப்போ நம்ம உடலை பொறுத்த வரையிலையோ அறிவு சார்ந்த விஷயங்களையோ அல்லது மனம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையின் வழியாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே நமக்கு வந்து வீணானது கிடையாதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த இயற்கை ரீதியாக இருக்கக்கூடிய அந்த உடல் உயிர் அல்லது நம்ம சொல்ற மாதிரி உடல் அறிவு மனம், இந்த மூன்று விஷயங்களுமே பேலன்ஸ்டாகவும் இணக்கமான தன்மையில இருக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் தேவை அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப தேவையில்லாம எந்த ஒரு விஷயமே நம்ம இயற்கையால வந்து படைக்கப்படவில்லை. அப்ப நம்ம பொதுவாகவே சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸ் செஷன்ல எல்லாம், அறிவை அதிகமா பயன்படுத்தினாலோ மனதை அதிகமா பயன்படுத்தினாலோ சிம்பிளா என்ன சொன்னோம், அந்த டாலரபிள் லிமிட்டை தாண்டி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அது அறிவு சார்ந்து ஓகே சக்சஸ் தான், மனம் சார்ந்து அது சக்சஸ் தான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அது இந்த அறிவிற்கும் மனதிற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த உடலுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அப்ப அதுக்கு அந்த உடல் சார்ந்த விஷயங்கள்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது அந்த அறிவையோ மனதையோ எதிர் நம்ம வந்து பயன்படுத்தாம இருக்கலாம் இல்ல சார், பயன்படுத்தாமல எப்படி இருக்க முடியும், பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படிங்கும்போது
நாம டாலரபிள் லிமிட்டுக்குள்ள புரிதலோட பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த உடல், அறிவு, மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூன்றுமே இணக்கமான தன்மையில இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல சொல்லியிருந்தோம். அப்ப அந்த ஃபேர் அப்படின்னு சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து உணர்வு, மனதினுடைய ஒரு வெளிப்பாடு. அப்ப அந்த உணர்வுங்கிறது நமக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சர்வைவல் மெக்கானிசம். அந்த சர்வைவல் மெக்கானிசம் அப்படிங்கிறது நமக்கு பேசிக். சார் சொல்லி இந்த மாதிரி கூட அந்த தேவை, எங்க தேவையை நம்ம அங்க பயன்படுத்தணும். பாசிட்டிவா இருக்கிற சுச்சுவேஷன் மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் இம்பாக்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே உணர்வுகளை வந்து நம்ம நெகட்டிவா ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துறோம் அல்லது வந்து நெகட்டிவான விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த பயபக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயபக்தின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான அவுட்கம் தான் வந்து கொடுக்கும். ஒரு பெரியவங்களை நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம், மரியாதை கொடுக்குறோம், ஒரு கனவுல வணங்குறோம், இல்ல வந்து ஒரு இயற்கையை நம்ம வணங்குறோம் அப்படின்னு சொன்னா we are ரெஸ்பெக்டிங், ஒரு பணிவு கொடுக்குறோம். சொல்லுவாங்களே நிறைய இடங்கள்ல பணிஞ்சு போறனே தவிர்த்து நான் பயந்து போகல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பணிவு மரியாதையோட இருக்கக்கூடிய நபர்களை ஒரு சிலர் என்ன தவறா புரிஞ்சுப்பாங்கன்னா, என்னை பார்த்து பாத்தீங்களா பயப்படுறாங்க, என்னை பார்த்தா அவங்க ரொம்ப பணிவா அடிபணிஞ்சு போறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப அது சரியான அந்த உடல், அறிவு, மனங்கிற புரிதல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள எப்போதுமே அந்த பணிவு, அடக்கம், மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து பிரைமரியா இருக்கக்கூடிய இமோஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு சர்வைவல் மெக்கானிசத்துக்கு அது பிரெயினுடைய அல்லது மனதினுடைய ஒரு பிரத்யேகமான செயல்பாடு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய நபர்கள் வந்து ஃப்ளவர் ரெமடிஸை பத்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அப்ப அந்த ஃப்ளவர் ரெமடி சார்ந்த நம்ம மனநிலை நிறைய வந்து இருக்கு சார், அதை படிக்கணும், அதை எடுக்கிறோம், பாசிட்டிவா மாறுறாங்க செய்யறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த உணர்வுகள் எல்லாம் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான உணர்வுகள், அது இதர் பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது ஏன் அங்க தேவை, ஒருத்தருக்கு ஏன் வந்து கோவம் வரணும் அல்லது ஏன் வந்து அங்க பொறாம வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி அது இந்த உடல், அறிவு, மனம் இப்படிங்கிற விஷயங்களோட இணக்கமான தன்மைகளை ஏற்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான உணர்வுகள். ஆனா அதை நம்ம நெகட்டிவ் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப சிவியரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் இம்பாக்ட் தான் ஃபுல்லா நம்ம அறிவு சார்ந்து, மனம் சார்ந்து, உடல் சார்ந்து சந்திப்போம். பட் அந்த விஷயங்களை நம்ம வந்து பேலன்ஸ்டா வைக்கிறோம், அதை சரியான புரிதலோட அணுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அங்க அந்த நெகட்டிவா நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அத்தனை விஷயங்களும் நமக்கு ஒரு பாசிட்டிவான தன்மைகளை வந்து கொடுக்கும். அப்ப அந்த உணர்வுகள் எல்லாம் எதுக்காக இருக்கு அப்படின்னு சொன்னா நாம இந்த உடல், அறிவு, மனம் அப்படின்னு சொல்லக்கூடியதை இடம், பொருள், ஏவலுக்கு ஏத்த மாதிரி, நேரத்துக்கு ஏத்த மாதிரி சர்வைவ் ஆகுறதுக்கு. இது வந்து நம்ம அந்த ஃபியர்னஸ் அப்படிங்கிறத விட வந்து நம்ம யூடியூப்ல போயிருந்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிளோட வந்து சேர்த்து சொல்லியிருப்பேன். அப்போ ஃபியர்னஸ் அப்படிங்கிற ஒரு சில இடங்களை வந்து நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அறிவு எவ்வளவு பெரிய அறிவாளி நம்ம இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல முட்டாள்களை போலவும் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முட்டாள் முன்னாடி வந்து நம்ம அறிவாளித்தனம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிரூபிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா கடைசியில நம்ம முட்டாளுங்கிற மாதிரி அவங்க நினைச்சிடுவாங்க, அல்லது வந்து நம்மளுடைய நேரங்கள் வந்து நிறைய வந்து விரயமாகும், அல்லது அது ஒரு தேவையில்லாத விஷயமா இருக்கும். இப்ப அந்த மாதிரி வந்து நம்மளுடைய உணர்வுகளை வந்து எல்லா இடங்களையும் நம்ம வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்போ சார் எல்லாரும் வந்து ஐயாக்கள் சொல்லியிருந்த மாதிரி அந்த உணர்வுகளை வந்து நம்ம சரியான மேன்மை நிலையில வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு கையால தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா நெகட்டிவா இருக்கக்கூடிய அதே விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக தெரியும். அப்ப நம்ம இந்த உணர்வுகள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருமே என்ன நினைச்சிடும் அப்படின்னா நெகட்டிவ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஏன்னா மேஜரா வந்து நம்ம திங்க் பண்ணக்கூடிய பார்வைகள் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாம அந்த பிரெயினோட ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு விதமான தாட்ஸ் வருது, அதுல எந்தெந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் எப்படி வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் எமோஷனை கொடுக்கும் அல்லது பாசிட்டிவ் எமோஷனை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே யூடியூப்ல அந்த ஃப்ரீ பேச்சுலர் ரெமடியோட லைவ் செஷன்ல வந்து நம்ம சொல்லியிருக்கோம், அதோட ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, அதை போனீங்க அப்படின்னா இப்போ ஏன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நெகட்டிவா திங்க் பண்றோம், ஒய் நாட் பாசிட்டிவா திங்க் பண்ண முடியல, அதே மாதிரி வந்து நம்ம நெகட்டிவான ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா ஏன் வந்து உடனுடனே வந்து ரொம்ப வந்து வைடரா வந்து பரவுது, பாசிட்டிவான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கிறது ஏன் கஷ்டமா இருக்கு, பாசிட்டிவான விஷயங்களை வந்து நம்ம நிலைநாட்டுவது ஏன் வந்து அவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருப்போம். அப்போ அந்த ஃபேர்னஸ் சொல்லக்கூடிய அந்த பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து தேவை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த அடிப்படை தேவை, அப்போ ஃபேர்னஸ்ங்கிறது இருக்கணும், அப்போ அந்த பயபக்தி இருக்கணும். இப்போ பயங்கிறது நமக்கு டாலரபிள் லிமிட்டுக்குள்ள இருந்தாலும் நமக்கு பெனிஃபிட் தான், அதே மாதிரி தேவையான இடங்கள்ல தேவையான அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னாலும் பெனிஃபிட் தான். அப்போ ஒண்ணு நமக்கு தேவையில்லாத இடங்கள்ல பயம் இருந்ததுன்னு சொன்னாலும் நமக்கு நெகட்டிவ் அவுட்கம் கொடுக்கும். அதே போல தேவையான இடங்கள்ல கூட அளவுக்கு மீறி அந்த டாலரபிள் லிமிட்டுக்கு மீறி இருந்தது அப்படின்னு சொன்னாலும் நமக்கு
ஒரு நெகட்டிவான அவுட்கம் கொடுக்கும். இப்போ ஃபேர்னஸ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு எமோஷன், அவ்வளவுதான். அது நெகட்டிவா பாசிட்டிவ் அப்படிங்கிறது அந்த இடம் பொருள் ஏவலுக்கு ஏத்த மாதிரி அது எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்றோம், எப்படி அதை அணுகுறோம், எப்படி வந்து அதை நம்ம வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிற பொறுத்து அது நமக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு ஏத்த மாதிரி. யாருக்குமே இப்போ ஒருத்தவங்க நெகட்டிவா சொல்றாங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் நெகட்டிவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தவங்க பாசிட்டிவா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதும் அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய உடல், ஒவ்வொருத்தருடைய அறிவு, ஒவ்வொருத்தருடைய மனமும் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்துல நம்ம எத்தனை கோடி பேர் இருந்தாலும் அத்தனை கோடி நபர்களுக்கும் அவருடைய உடல், அறிவு, மனம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே வித்தியாசமாக தனித்துவமாக தான் இருக்கும். அப்ப அது ஒவ்வொருத்தருக்கும் எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத அவர்களுடைய அனுபவ ரீதியாகவோ அவர்களுக்கு வாழக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டை பொறுத்தோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படிங்கிற இந்த மாதிரியான பல்வேறு கிரைட்டீரியாஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். எப்படின்னா வந்து ஒரு டைனமிக் அண்ட் காம்ப்ளெக்ஸா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இப்ப நிறைய மாறுதல்களை வந்து சந்திக்கக்கூடிய விஷயங்களாகவும் நிறைய விஷயங்களோட ஒரு தொகுப்பாகவும் இருக்கும். இப்போ டைனமிக் அண்ட் காம்ப்ளெக்ஸா இருக்கும். அப்ப இந்த உடல், அறிவு, மனம் அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நிறைய டைனமிக்கான அந்த காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் இருக்கும். அதனாலதான் வந்து நம்ம அறிவு ரீதியா ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு சரின்னு தோன்றது ஒருத்தருக்கு வந்து தவறா தோணும், அல்லது சரின்னு தோன்றது வந்து ஏத்துக்க முடியாத நிலை வந்து இருக்கலாம். அதே போல இப்ப நம்ம ஃபேர்னஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வச்சோம். ஒரு சிலருக்கு வந்து நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, ஒரு சிலர் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயங்களுமே அந்த உடல், மனம், அறிவு அப்படிங்கிற அடிப்படையில ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அந்த டைனமிக் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற இந்த இரண்டு விஷயங்களோட அடிப்படையில அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் அது எதர் பாசிட்டிவா நெகட்டிவா அந்த ஒரு தனி மனிதரை பொறுத்தவரையில அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அப்போ அந்த ஃபேர்னஸ் சொல்லக்கூடியது ஒரு உணர்வு, ஒரு எமோஷன். அது நமக்கு நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஒவ்வொரு கான்டெக்ட்டை பொறுத்தும் ஒவ்வொரு மனிதர்களை பொறுத்தும் தான் இருக்கும். இப்ப சொல்லுவாங்க எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு பின்னாடி சின்ன ஒரு ஹிண்ட் வேணும்னா பின் குறிப்பு அப்படின்னு சொல்லி மேல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விதங்களா கொடுத்திருப்பாங்க இல்லையா? அது போல இந்த ஃபேர்னஸ் பின்னாடி நமக்கு இருக்கக்கூடிய பின் குறிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி கான்டெக்ட் அண்ட் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். பட் அந்த ஃபேர்னஸ்ங்கிறது நமக்கு தேவை. அந்த தேவைங்கிறது எப்படி? அடிப்படை தேவை. எப்படி வந்து நம்ம சுவாசிக்கிறதுக்கு, நம்ம உயிர் வாழ்வதற்கு ஒரு நீர் முக்கியம், ஒரு காற்று முக்கியம், ஒரு உணவு முக்கியம்னு சொல்றோமோ அது போல ஃபேர்னஸ் அப்படிங்கிறது நமக்கு மிக மிக அத்தியாவசியமான தேவை. பட் அது எல்லா நேரங்களும் எல்லா இடத்துலையும் வெளிப்படும்னு அவசியம் கிடையாது இல்லையா? அப்போ ஃபேர்னஸ் வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து பெஸ்டா வந்து நெகட்டிவ் சுச்சுவேஷன்ல கூட பாசிட்டிவ் திங்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறதுமே ஃப்ளவர் அந்த ஃபேர்னஸ் கேட்டகரியில் எடுத்திருந்த செஷன்ல சொல்லியிருக்கோம். அதை பார்க்கும்போது இன்னுமே நிறைய பேருக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். அப்ப அந்த ஃபேர்னஸ்ங்கிறது நமக்கு இங்க அடிப்படை தேவைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அப்ப இந்த பேஸ்ன்னு சொல்லக்கூடிய அடிப்படை தேவைகள்னு சொல்லக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டம், தி பேஸ் சிஸ்டம், த ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு ஆனா ஒரு எமோஷனாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஃபேர்னஸ் அப்படிங்கறத வந்து ஒருத்தவங்க வந்து சரியா வந்து ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு என்ன சக்கரா அல்லது எந்த சிஸ்டம் வந்து பாதிப்படைஞ்சிருக்கும்? எஸ், பயத்தை சரியாக கையாள தெரியவில்லை என்றால் அவர்களுக்கு எந்த சிஸ்டம் அல்லது எந்த சக்கரா பாதிப்பு அடைந்திருக்கும்? மூலாதாரம். எஸ். அப்போ இப்போதைக்கு நீங்க என்ன ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு வந்து உடல் சார்ந்த அல்லது விசிபிளா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வாட்டர், ஹைட்ரேட்டட் கெப்பாசிட்டி. அடுத்ததாக மனம் அல்லது அறிவு சார்ந்த விஷயங்கள்ல பயம். ஒரு சிலர் வந்து பயம் அப்படிங்கிறது வந்து டோட்டலா வந்து மனம் சார்ந்த விஷயங்களோட கம்பேர் பண்ணிடுவாங்க. ஒரு சிலர் சார் இதை வந்து அறிவு ரீதியா, இப்போ சார் எல்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க இல்லையா, சிம்பிளா ஃப்ளவர் ரெமெடி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சிம்பிளா முடிஞ்சுட்டு போகுது. அப்படி இல்லை வந்து சார் வந்து முத்ராஸ் பண்றோம், சுவிட்ச் பயன்படுத்துறோம், இது வந்து கலர்ஸ் பயன்படுத்துறோம், இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் வந்து இருக்கலாம். இதான் நம்ம சிம்பிளா என்ன சொல்லியிருந்தோம், மேடம் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, சார் இதெல்லாம் எப்படி சார் அப்படிங்கும்போது அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எக்ஸ்பிரசிவ் வெர்சஸ் நான் எக்ஸ்பிரசிவ். அப்ப நம்ம ஒரு கலர்ஸ் பயன்படுத்துறோம், ஒரு விஷயங்களை வந்து சாண்ட் பண்றோம், சுவிட்ச் பயன்படுத்துறோம், மேனிஃபெஸ்டேஷன் பண்றோம், அல்ல தியானம் பண்ணும்போது அப்படியே வந்து நிலைநிறுத்துங்கன்னு சொல்றாங்க, கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, கலர்ஸ் இமேஜினேஷன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாமே என்னன்னா எக்ஸ்பிரசிவ் நேச்சர்ஸ். பெரும்பாலும் வந்து இங்க அறிவு அப்படிங்கிறதோட சேர்ந்து கற்பனை அல்லது மனம் அப்படிங்கறத வந்து சேர்ந்து இருக்கும். இப்ப நான் எக்ஸ்பிரசிவ்ங்கிறதெல்லாம் என்ன சார் அப்படின்னா, இதை நம்ம பார்ட் ஏ பார்ட் பி அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம். ஒரு குழந்தை வந்து இருக்குன்னா ஒரு அம்மா இருக்காங்க, 2 குழந்தைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஒரு குழந்தை வந்து நமக்கு தனக்கு பசிக்கும் போதோ அல்லது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது வந்து பீறிட்டு
அழும் போது அந்த அம்மா வந்து அந்த குழந்தையை பார்த்து ஃபீடிங் கொடுக்கணுமா, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இது வந்து எக்ஸ்பிரசிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், பசிச்சால் நாம அழுதோம் அப்படின்னா மட்டும்தான் அம்மா வந்து நம்ம டேக் கேர் பண்ணுவாங்க, நமக்கு ஃபீட் பண்ணுவாங்க, உணவு கொடுப்பாங்க அப்படிங்கிறது அந்த குழந்தையோட தன்மைகளா இருக்கும். இன்னொரு குழந்தை இருக்கும் பெருசா அயாது செய்யாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ அந்த 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 குழந்தைக்கு ஃபீடிங் கொடுப்பாங்க அம்மா, உணவு கிடைக்க எல்லா வசதி வாய்ப்புகளும் செஞ்சு கொடுப்பாங்க. அப்ப என்னன்னா அந்த பார்ட் ஏன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் பார்க்கக்கூடிய குழந்தை என்ன, எக்ஸ்பிரசிவ் பண்ணாமலேயே நான் எக்ஸ்பிரசிவ் நேச்சர் அப்படிங்கிற பேர்லயே அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். அப்ப நம்ம இதெல்லாம் வந்து அதிகப்படியாக அறிவு சார்ந்த விஷயங்களோட மேட்ச் பண்ணி மனம் சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் சரி, அல்லது அறிவு சார்ந்த விஷயங்கள் அறிவுகளுக்கே பயன்படுத்தக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, அது அனைத்துமே எக்ஸ்பிரசிவ் நேச்சர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வரும். இப்ப நான் எக்ஸ்பிரசிவ்ல என்னென்னலாம் சார் வரும் அப்படின்னு சொன்னா, அது அதுவா நடக்குது சார், இல்ல அப்படியே ஏதோ ஒரு ஃபிளவர் ரெமெடி போட்டோம் அதுவா அது நடக்குது, நம்ம ஏன் தேவையில்லாம அதெல்லாம் யோசிக்கணும். அதாவது இந்த டாலரபிள் லிமிட்டுக்கு மேல தன்னுடைய அறிவையும் மனதையும் பயன்படுத்தாம இருக்கக்கூடியது, அல்லது அந்த டாலரபிள் லிமிட்டுக்கு மேல அறிவையும் மனதையும் பயன்படுத்தாமல் அது உடலுக்கு தக்கவாறு நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தன்மைகளுமே நான் எக்ஸ்பிரசிவ் நேச்சர் அப்படிங்கிறதுல வரும். அப்ப இந்த உணர்வுகளுக்கு ஒரு பயம் இருக்கு சார், அப்ப அது மனம் சார்ந்த விஷயம், அது பெருசா வந்து எஃபோர்ட் போடாம அந்த டாலரபிள் லிமிட்டுக்குள்ள சிம்பிளா என்னால வந்து ஒரு பயத்தை வந்து ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னா, மேபி கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே நான் எக்ஸ்பிரசிவ் நேச்சர்ல இருப்போம். சார் பயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே இந்த சயின்டிஸ்ட் வந்து இந்த ஃபார்முலா சொல்லியிருக்காங்க, இல்ல வந்து ஒரு 1000 டைம்ஸ் வந்து நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன் சார், அப்படி எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கிடைச்சது, தைரியம் வந்துருச்சு, அல்லது எனக்கு பிடிச்ச ஒரு குலதெய்வமோ அல்லது வந்து ஒவ்வொரு ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு காடை பத்தி நம்ம நினைச்சுக்கிறோம் சார், அப்ப எனக்கு உடனே வந்து நிறைய தைரியம் வந்துருச்சு. இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொன்னா ரெப்ரசன்டேட்டிவ் மெத்தட்ஸ், கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன், அதாவது எக்ஸ்பிரசிவ் நேச்சர்ஸ் அப்படிங்கறத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப இன்னைக்கு வந்து நம்ம ரூட் சக்கரா அப்படிங்கிற அடிப்படையில் வந்து 2 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்னு எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய தன்மைகளுக்கு தேவையான மனம் சார்ந்த அறிவு சார்ந்த விஷயங்களோட இருக்கக்கூடிய பயம் அப்படின்னு சொல்லக்கூடியதும், அதுக்காக டைரக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி விசிபிளா இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாட்டர் அண்ட் ஃபியர். அப்ப இந்த 2 விஷயங்கள் நமக்கு அடிப்படை தேவைகள் இல்லையா. அப்போ ஒரு பயம்ங்கிறது உண்மையா தேவைன்னா கண்டிப்பா வந்து தேவை. ஆனா அது எப்போ எங்க எப்படி பயன்படுத்துறோம், அந்த டாலரபிள் லிமிட்டுக்குள்ள பயன்படுத்துறோமா, டாலரபிள் லிமிட் தாண்டி பயன்படுத்துறோமா, தேவையான இடங்களை மட்டும் பயன்படுத்துறோமா, அல்லது தேவையில்லாத இடங்களும் பயன்படுத்துறோமா அப்படிங்கிற பொறுத்து தான் அது நமக்கு நெகட்டிவ் அவுட்கமா பாசிட்டிவ் அவுட்கமா அப்படிங்கிறது தெரியும். அதே போல நம்ம வாட்டரோட பேலன்ஸ் அப்படிங்கிறது அவ்வளவுதான். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நமக்கு தாகம் இருந்து குடிக்கணும்னு தோணுனா மட்டும் தண்ணியை குடிங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, இத்தனை ஒரு நாளைக்கு இந்த வயசுல இருக்கீங்களா, இந்த ஒர்க் பண்ணீங்களா, இத்தனை லிட்டர் கண்டிப்பா குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா இங்கேயுமே வந்து அந்த டாலரபிள் லிமிட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஹைட்ரேட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நம்ம அந்த டாலரபிள் லிமிட்டுக்குள்ள பேலன்ஸா வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா மூலாதார சக்கரா அப்படிங்கிறது நமக்கு ஆக்டிவா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது இந்த சக்கரா அப்படிங்கிறதோட அந்த சிஸ்டம் வந்து சரியா இருக்கும், ரூட் சக்கராங்கிறது சரியா இருக்கும். அப்ப அந்த ஒரு செடியோ இல்ல ஒரு மரமோ இருக்குன்னா நமக்கு கிளைகளோ இல்ல வந்து மற்ற விஷயங்கள்லாம் இருந்தா கூட அந்த ஆணி வேறுங்கிறது சரியா இருந்துச்சுன்னா எவ்வளவுதான் வந்து இயற்கை சீற்றங்களை சந்திச்சாலும், எவ்வளவுதான் அந்த மரமே வந்து பட்டு போய் இறக்கக்கூடிய தருவாயில இருந்தா கூட அந்த ஆணி வேறுங்கிறது ஸ்டேபிளா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மீண்டும் அந்த ஒரு செடியோ கொடியோ மரமோ அப்படிங்கிறது படிப்படியாக உயிர்ப்பித்து வளர ஆரம்பிக்கும். அப்போ அது போல ஒருத்தருடைய பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸுக்கும் இந்த உடல் அறிவு மனம் சொல்லக்கூடியதுல அந்த அறிவையும் மனதையும் தாங்கி இருக்கக்கூடிய அந்த உடல்ங்கிறது பிரதானமான விஷயம். இப்ப அந்த உடல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பிசிக்கல் பாடி இல்ல பிசிக்கல் ஸ்ட்ரென்த், எனர்ஜி, ஆற்றல், உயிர், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லுவோம் இல்லையா. அப்ப இந்த 2 விஷயங்களுக்குமே இந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய பேஸ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒருத்தருக்கு வந்து அடிப்படை தேவைகள்லயே பிரச்சனை இருக்கு, அல்லது அடிப்படை விஷயங்களே வந்து அறிவு சார்ந்தோ மனம் சார்ந்தோ உடல் சார்ந்தோ ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாலே எந்த சிஸ்டம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். எஸ், மூலாதாரம். எஸ், பேஸ் சிஸ்டம் அல்லது ஃபர்ஸ்ட் சிஸ்டம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதே போல இது இப்ப நம்ம வந்து அடிப்படை எஸ் அப்படின்னா நம்ம அடிப்படையான சாப்பாடு தங்குற இடத்துல உள்ள பிரச்சனையை இந்த மாதிரி சொல்லலாமா? எஸ் மேடம், அதான் மேடம் நேற்று செஷன் சொல்லியிருந்தோம். எஸ் எஸ், சரி. அப்போ வந்து நமக்கு இந்த பேசிக்கா நேற்று என்ன சொல்லியிருந்தோம்,
உண்மையா வந்து ஒரு ரிச் பர்சன் அப்படின்னு சொல்றவங்க யாரு? வந்து மன ரீதியா நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அடிப்படை தேவைன்னு சொல்லி பார்க்கும்போது பசிக்கும் போது வந்து சரியான உணவு கிடைக்குது, ஒரு நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல வந்து சரியா உடுத்துவதற்கு நமக்கு ஒரு ஆடை வந்து கிடைக்குது. அடுத்து வந்து நம்ம தங்குவதற்கு ஒரு ஷெல்டர் கிடைக்குது, நமக்கு ஒரு வீடு இருக்கு, அல்லது வீடு ஏதோ ஒரு தங்கும் வீடு ஏதோ ஒரு வகையில. அப்ப நம்ம உண்ணுவதற்கு உணவும், உடுத்துவதற்கு உடையும், உறங்குவதற்கு உறைவிடமும் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் உண்மையான பணக்காரர்கள், உண்மையான கோடீஸ்வரர்கள். இந்த 3 தேவைகளும் வந்து ஒருத்தருக்கு வந்து சரியா இருந்தது, பேலன்சிங்கா இருந்தது அப்படின்னு சொன்னா அவர்கள் தான் உண்மையான முதல் கோடீஸ்வரர்கள் இப்ப இருக்கக்கூடிய மனித இனத்துல பொறுத்தவரையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா. அப்ப நமக்கு சார் எனக்கு 4 வீடு இருக்கு சார், 4 பங்களா இருக்கு சார்னா ஃபர்ஸ்ட் அந்த உறைவிடம் சொல்லக்கூடிய அந்த உறக்கம் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து நிம்மதியா வருதான்னு கேட்டோம்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும். அப்ப சார் இந்த பேசிக் நெசசிட்டின்னு சொல்லிட்டீங்க சார், அப்ப அவங்களுக்கு 4 பங்களா இருக்கு சார், 40 கார் இருக்கு சார், அப்ப அவருக்கு வந்து ரூட் சக்கரம் எல்லாம் பாதிப்பு அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப நம்ம ஒரு சக்கராசை புரிஞ்சுக்கிறதுங்க வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காவோ அல்லது வந்து அறிவு சார்ந்த மனம் சார்ந்த மட்டும் கிடையாது. அந்த உடல் சார்ந்த விஷயங்களை என்ன சொல்லுது, அறிவு சார்ந்த விஷயங்களை என்ன சொல்லுது, மனம் சார்ந்த விஷயங்களை என்ன சொல்லுது. அப்ப அந்தந்த கண்ணோட்டத்துல நம்ம ப்ராக்டிகலாவும் ரியாலிட்டியாவும் பார்க்கும்போது மட்டும்தான் உண்மையாலே ஒருத்தருக்கு வந்து என்ன சிஸ்டம் வந்து பாதிப்படைஞ்சிருக்கும். அப்ப அதனால எந்த மாதிரியான உடல் சார்ந்த, அறிவு சார்ந்த, மனம் சார்ந்த பாதிப்புகள் ஒருத்தருக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியும். ஸோ எல்லாருக்குமே வந்து கிளியரா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இந்த ரூட் சக்ரா அல்லது வந்து சுவாதிஷ்டானத்தினுடைய கண்டினியூஷன் அப்படிங்கிறது நாளைய வகுப்பில் இருந்து தொடரும். ஸோ மிக்க நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ஆல். எஸ், யாருக்காவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்து அப்படின்னு சொன்னா தாராளமாக கேட்கலாம். இப்ப சொல்லியிருந்த கான்செப்ட்ல இருந்து மட்டும் இன்றைய வகுப்பு நம்ம ஆரம்பிச்சதுல இருந்து டில் திஸ் மொமெண்ட் வரையில ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா தாராளமாக, அது சின்ன கேள்வி டவுட்டா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய கேள்வி டவுட்டா இருந்தாலும் சொல்லி தாராளமாக நம்ம எடுத்திருந்த வகுப்புகள் சார்ந்து நான் சொல்லிக்கிற விஷயங்கள் சார்ந்து இருந்தது அப்படின்னு சொன்னா தாராளமாக கேட்கலாம். எஸ், யாருக்கும் எந்த கேள்வியும் சந்தேகமும் இல்லையா? சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி நம்முடைய யூடியூப் சேனல்ல போயிட்டு நீங்க மாஸ்டர் மகேஷ் ஜி அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா அதுல நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன். டீடாக்ஸ்ல இருந்து பயோசால்ல இருந்து நிறைய ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸஸ் இருக்கும். இப்போ நம்ம இப்போ எடுக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரிலாம் கூட இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கிளாஸ் எடுத்திருக்கோமோ அது வந்து நிறைய விஷயங்களை வந்து ப்ராக்டிக்கலாவும் ரியாலிட்டியாவும் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ரீதியில வந்து அனுபவ ரீதியா நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோமோ அந்த தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் என்னால எந்த அளவுக்கு வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியரா வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியுமோ அந்த வகையில வந்து ரொம்ப டீட்டெயிலிங்கா எல்லோருக்குமே சிறு குழந்தைகளுக்கு கூட புரியுற வகையில வந்து சொல்லியிருப்பேன். வேணும் அப்படிங்கிறத தயவு கூர்ந்து வந்து அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் ஃப்ரீ செஷன் என்னென்னலாம் போட்டிருக்குமோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயங்களை சார்ந்தும் கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். சார் பயோசால்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும், அல்லது ஒரு டீடாக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும், உடலை பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல மனசை பத்தி தெரிஞ்சுக்கணும், அறிவை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஃபிளவர் ரெமெடி பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இந்த உடல் சார்ந்தும் அறிவு சார்ந்தும் மனம் சார்ந்தும் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கான பல்வேறு ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது அதுலயே இருக்கும். போனீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்க எல்லோராலையும் தெரிந்து கொள்ள முடியும். எஸ், யாருக்காவது கேள்வி சந்தேகம் இருந்தா கேளுங்க. அப்படி இல்லைன்னா இன்றையோட செஷன் அப்படிங்கிறத இதோட முடிச்சுக்கலாம். எஸ், யாருக்கும் எந்த கேள்வியும் சந்தேகம் இல்லையா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதே மாதிரி ஒருவேளை யாராவது வந்து இந்த மனம் சார்ந்த இந்த உடல் அறிவு மனம் இது சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம மனம் அல்லது அறிவு இந்த 2 விஷயங்களை சார்ந்து ஒரு அனுபவ ரீதியான தெளிவான முறையில வந்து நீங்க பேச்சுலர் ரெமடிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய சான்றிதழ் எல்லாமே அடுத்த வாரங்கள்ல இருந்து அல்லது வந்து மார்ச் மாதங்கள்ல இருந்து அனுபவ ரீதியான புதிய கோணத்தில் புதிய பரிமாணத்தில் பேச்சுலர் ரெமடிஸை பத்தின நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து அனுபவ ரீதியாகவோ அல்லது வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கலாம். அந்த மாதிரி எத்தனை விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் என்னோட பார்வையில் வந்து நான் எந்த அளவுக்கு வந்து புதுசா நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அல்லது வந்து புதிய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத விட என்னோட அனுபவ ரீதியான பாட வகுப்புகளாக ஒரு 3 month கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கும்.
எவ்ரி வீக் சாட்டர்டே கிளாஸஸ் இருக்கும். ஸோ நம்ம இந்த கிளாஸ் வந்து 7 to 8 அப்படிங்கிறது முடிக்கிற மாதிரி இல்லாம அந்த பேச்சுலர் நம்மளோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாள்லாம் வந்து 2 hours இருக்கும், 3 hours இருக்கும், ஒரு நாளெல்லாம் 4 hours, 4.5 hours அப்படிங்கிற மாதிரிலாம் கூட போக ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த மனம் சார்ந்த விஷயம் சொல்லி நம்ம எடுக்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பல்வேறு விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சு அதுல ஒரு தெளிவு வந்ததுக்கு பின்னாடி தான் ஃப்ளவர் ரெமடி அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே நம்ம போவோம். அப்போ அந்த அவுட் ஆஃப் 12 கிளாஸஸ்ல அந்த 3 monthல ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 கிளாஸஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ரெமடி அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள போகாமலேயே இப்போ மனம்னா என்ன, அறிவுனா என்ன, உடல்னா என்ன, எது எப்படி எதோட இணைஞ்சிருக்கு, ஃபர்ஸ்ட் ஏன் வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி வந்து நிறைய உலகளாவிய விஷயங்கள், பர்சனல் விஷயங்கள்ல இருந்து உலகளாவிய விஷயங்களை வந்து ஒட்டுமொத்தமா ஒரு விஷயத்தை நம்ம கிளாரிட்டியா ப்ராக்டிக்கலா ரியாலிட்டியா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி தான் ஃப்ளவர் ரெமடி அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளேயே போற மாதிரி வந்து ஒரு புதுவித அனுபவமாக இருக்கும். ஸோ யாராவது வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா தாராளமாக எனக்கு வந்து நம்முடைய குரூப்ஸ்ல வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பீங்க. எதிர் குரூப்ல வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா என்னுடைய நம்பர் 9441207711 இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணலாம் அல்லது மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் அப்படிங்கிறதையும் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கேன். ஒரு சிலருக்கு வந்து நம்பர் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். மேலே கொடுத்துருக்கிறதுல 9441207711. இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணலாம் அல்லது வந்து நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் அல்லது வந்து ஃப்ளவர் ரெமடி கிளாஸை பத்தியோ அல்லது நேற்று செஷன்ல சொல்லியிருந்தது போல உடல் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து மனம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா பயோசால்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். மெயினாக நமக்கு சொல்லியிருக்க இந்த ரூட் சக்கரான்னு சொல்றோம் இல்லையா, இந்த ரூட் சக்கரா சார்ந்து வரக்கூடிய பல்வேறு விதமான பாதிப்புகளுக்கு பயோசால்ட் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப வந்து பெஸ்ட்டாக வந்து வேலை செய்யும். அது வந்து அந்த பயோசால்ட் கிளாஸ்ல வரக்கூடிய நபர்களுக்கு வந்து அது எந்த பேட்டர்ல வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் போது வந்து சார் பயோசால்ட்டுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அப்படி அந்த பயோசால்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் பயோசால்ட் ஒர்க்கிங் மெக்கானிசம் நான் ஏன் பயோசால்ட்டுங்கிறதாங்க நமக்கு உண்மையாவே வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன்ல வந்து சொல்லியிருக்கோம். அதை இப்போ நாம கரண்டா இருக்கக்கூடிய நாபி சக்கரம்னு சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்லயும் வந்து பதிவு செஞ்சிருக்கேன். தயவுக்கு அந்த பயோசால்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நபர்கள் வந்து அந்த ஃப்ரீ செஷன் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வரக்கூடிய தேர்ஸ்டே, ஒவ்வொரு வாரமும் வந்து தேர்ஸ்டே வந்து இருக்கும். ஆல்ரெடி வந்து நம்ம நேத்தே சொல்லியிருப்போம். அதனால பயோசால்ட்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாலும் தாராளமாக இதே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அல்லது இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணியும் உங்களுடைய கிவரிஸ் கேள்விகள் ஏதாவது அந்த பயோசால்ட் வகுப்பு சார்ந்து இருந்தாலும் தாராளமாக கேட்டுக்கலாம். ஸோ பயோசால்ட்டுங்கிற அந்த தெரப்பி அல்லது கோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து உடல் சார்ந்த மட்டும்தான் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம உடலோடு அந்த அறிவு சார்ந்து மனம் சார்ந்த விஷயங்களோடவும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற பேட்டர்ல வந்து அந்த பயோசால்ட்டுங்கிறது பேசிக் பிளஸ் அட்வான்ஸ். அப்ப நம்ம மேல்நிலையான விஷயங்களும் அடிப்படையான விஷயங்கள் ரெண்டையும் சேர்ந்த மாதிரி ப்ராக்டிக்கலா நிறைய சொல்லியிருக்க மாதிரி அந்த டயக்னோசிஸ் மெத்தட்ஸோட அனுபவ ரீதியாக மிக எளிமையான புரிதலோட தெரிந்து கொள்ள முடியும். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நாளை இரவு 7 மணிக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே. இணைந்திருந்த ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ சார்.